जानकीकान्तस्मरणं जय जय राम राम। अथ चतुस्त्रिंशः सर्गः। तस्यास्तद्वचनं श्रुत्वा हनुमान् हरियूथपः दुःखाभिभूतायाः சாந்தமுத்தரமப்ரவீத். துக்கத்தின் மேல் துக்கத்தினால் மனமுடைந்திருந்த அவளுடைய அந்த வார்த்தையை கேட்டு வானரோத்தமரான ஹனுமார் அவளுடைய மனதை சமாதானப்படுத்தும் பதிலை உரைத்தார். அகம் ராமஸ்ய சந்தேஷாத் தேவி தூதஸ்தவாகதः வைதேகி குஷலி ராமஸ்வாம் ச கௌசலமப்ரவீத். தேவி, ராமருடைய கட்டளையால் இங்கு வந்த நான் உங்களிடம் அனுப்பப்பட்ட தூதன். வைதேகி, ஸ்ரீராமர் க்ஷேமமாயிருக்கிறார், உங்களுக்கு க்ஷேமத்தை தெரிவிக்கிறார். யோ பிராஹ்மஸ்திரம் வேதாश्च வேத வேத விதாம்பரः சத்வாம் துவாசரதி ராமோ தேவி கௌசலமப்ரவீத். தேவி, வேதங்களையும் பிரம்மாஸ்திரத்தையும் அறிந்தவர், வேதம் உணர்ந்தவர்களில் சிறந்தவர் அந்த தசரத ராமர் உங்களுடைய க்ஷேமத்தை வினவுகிறார். லக்ஷ்மணश्च மகாதேஜா பர்துஸ்தேனுச்சரः பிரியः கிருதவாஞ்சோகசந்தப்தः சிரசா தே அபிவாதனம். உங்கள் நாதனுக்கு பிரியமானவரும் அவரை எப்போதும் அனுசரித்திருப்பவரும் சோகத்தால் தவிப்பவரும் மகா தேஜஸ்வியுமான லக்ஷ்மணர் உங்களுக்கு தலையால் வணங்கி நமஸ்காரம் செய்கிறார். சாதயோ குஷலம் தேவி நிஷம்ய நரசிம்ஹயோ பிரீத்தி சம்ஹிருஷ்ட சர்வாங்கி ஹனுமந்தமதாப்ரவீத். அந்த தேவி புருஷ சிரேஷ்டர்களான மனித சிங்கங்களை போன்ற அவ்விருவருடைய க்ஷேம சமாச்சாரத்தையும் கேட்டு அன்பினால் அங்கம் பூரித்தவளாக ஹனுமானை நோக்கி பின்வருமாறு பேசினாள். கல்யாணி பதகாதேயம் லௌகிகி பிரதிபாதி மே ஏதி ஜீவந்தமானந்தோ நரம் வர்ஷசதாதபி. உயிருடன் இருந்தால் மனிதனை 100 வருஷத்திற்கு பிறகானாலும் ஆனந்தம் வந்து அடையும் என்ற உலக வார்த்தை எனக்கு மிகவும் மங்களமாக தோன்றுகிறது. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உயிரை விடக்கூடாது. உயிரோடு இருந்தால் 100 வருஷம் கழிச்சாவது சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பழமொழியாம். கல்யாணி பத காதேயம் லௌகிக்கி நான் உலகத்தில் சொல்லக்கூடிய பழமொழி. இது என்ன பழமொழின்னா, ஏதி ஜீவந்தம் ஆனந்தோ நரம் வருஷசதாதபி. 100 வருஷம் கழிச்சாவது உயிரோடு இருந்தால் மனுஷனுக்கு ஆனந்தம்ங்கிறது என்னைக்காவது வந்து சேர்ந்து தான் ஆகும் அப்படிங்கிறது உண்மையாயிருத்தே. எனக்கு ரொம்ப அது ததா சமாகதே தஸ்மின் பிரீதிருத்பாதிதாத்புதா பரஸ்பரேண சாலாபம் விஸ்வஸ்தௌ தௌ பிரசக்ரதுஹு. ஹனுமானை சந்தித்தபின் அவரிடம் அற்புதமான பிரீதி ஏற்பட்டது. இருவரும் ஒருவரிடம் ஒருவர் நம்பிக்கையுடன் பேசத் தொடங்கினர். தஸ்யாஸ்தத்வசனம் ஸ்ருத்வா ஹனுமான் ஹரிபுங்கவः சீதாயா சோகதீனாயா சமீபமுபசக்ரமே. வானரசிரேஷ்டரான ஹனுமார் சோகத்தால் வருந்தும் அந்த சீதையின் வார்த்தையை கேட்டு அவளுக்கு அருகில் அணுகத் தொடங்கினார். யதா யதா சமீபம் ச ஹனுமான் உபசர்பதி ததா ததா ராவணம் சா தம் சீதா பரிசங்கதே. அந்த ஹனுமான் எவ்வளவுக்கெவ்வளவு அருகில் சென்றாரோ அவ்வளவுக்கவ்வளவு சீதை அவரை ராவணனோ என்று மறுபடி சந்தேகிக்கலானாள். அகோ திக்திக்ருதமிதம் கதிதம் ஹி யதஸ்ய மே ரூபாந்தரமுபாகம்ய ச ஏவாயம் ஹி ராவணः. தாம் அசோகஸ்ய சாகாம் சா விமுக்த்வா சோககர்ஷிதா தஸ்யாமேவானவத்யாங்கி தரண்யாம் சமுபாவிஷத். ஐயோ, இவனுடன் நான் பேசியது பெரும் தவறு.
இவன் நிச்சயமாக மாறுவேஷம் பூண்ட அந்த ராவணனே. குற்றமற்ற உருவம் படைத்தவளும் சோகத்தால் வருந்துபவளுமான அவள் அசோகவனத்தின் கிளையை விட்டுவிட்டு அந்த இடத்திலேயே தரையில் உட்கார்ந்து விட்டாள். ஹனுமானபி துக்கார்த்தாம் தாம் திருஷ்ட்வா பயமோகிதாம் அவதந்த மகாபாசு பாகுஸ் தஸ்தாம் அவதந்த மகாபாகு ததஸ்தாம் ஜனகாத்மஜாம். பெருந்தோள் படைத்த ஹனுமான் பயத்தால் அவள் மனம் கலங்கி இருப்பதை பார்த்து துன்பத்தில் ஆழ்ந்திருந்த ஜானகியை வணங்கினார். திகிலடைந்திருந்த அவள் அவரை முதலில் கண்டெடுத்தும் பார்க்கவில்லை. தம் திருஷ்ட்வா வந்தமானம் து சீதா சசிநிபானனா அப்ரவீத் தீர்க்கமுச்வஸ்ய வானரம் மதுரஸ்வரா. பூர்ணச்சந்திரனை போன்ற முகம் படைத்தவளும் இனிய குரல் உடையவளுமான சீதை வணங்கி நிற்கும் அவ்வானரரை பார்த்து பின்பு கவனித்து பெருமூச்செறிந்து பேசத் தொடங்கினாள். மாயாம் பிரவிஷ்டோ மாயாவி யதித்வம் ராவணஸ்வயம் உத்பாதயசி மே பூயகா சந்தாபம் தேன்ன சோபனம் त्वं परित्यज्य रूपं यः परिव्राजक रूपवान् जनस्थाने मया दृष्टस्त्वं स एवासि रावणः. நீ மாயையை கை கொண்ட மாயாவியாகிய ராவணனாக இருந்தால் எனக்கு மீண்டும் எரிச்சலையே உண்டு பண்ணுகிறாய். அது நல்லதல்ல. சுய ரூபத்தை விட்ட எவன் என்னால் ஜனஸ்தானத்தில் துறவி வேஷத்தில் காணப்பட்டானோ அந்த ராவணனே நீ. உபவாச கிருஷாந்தீனாம் காமரூப நிஷாச்சர சந்தாபயசி மாம் பூயகா சந்தப்தாம் தன்ன சோபனம். விரும்பிய உருவை எடுக்க வல்ல அரக்கனே, உபவாசத்தால் மெலிந்து வருந்தும் ஏழையாகிய என்னை மீண்டும் துன்புறுத்துவது உனக்கு நல்லதல்ல. அதவா நைத தேவம் ஹி என்மயா பரிசங்கிதம் மானசோஹி மம பிரீதிர் உற்பன்னா தவ தர்ஷனாத். நான் சந்தேகப்படுகிற மாதிரி ஒருவேளை இல்லையோ? ஏனென்றால் உம்மை கண்டதால் என் மனதிற்கு ஒரு அன்பும் சமாதானமும் உண்டாகிறது. மானசோகி மம பிரீதிருத்பன்னா தவ தர்ஷனாத். அதாவது உன்னை பார்த்த உடனே என்னுடைய மனசில் தானாகவே ஒரு சந்தோஷமும் அன்பும் உண்டாகிறதே. பிருச்சாமி யதி ராமஸ்ய தூதஸ்த்வம் ஆகதோ பத்ரமஸ்து தே பிருச்சாமி த்வாம் ஹரிஸ்ரேஷ்ட ப்ரூஹி ராமகதாம் ஹி மே குணான் ராமஸ்ய கதய பிரியஸ்ய மம வானர. நீ ராமருடைய தூதராய் வந்தவன் என்னில் உனக்கு க்ஷேமம் உண்டாகட்டும். வானர சிரேஷ்டனே, உன்னை நான் கேட்கிறேன், எனக்கு ராம கதையை சொல்லும். வானரரே, எனது பிரியரான ராமருடைய குணங்களை சொல்லும். சித்தம் ஹரசி மே சௌமிய நதீகூலம் யதாரயः அஹோ ஸ்வப்னஸ்ய துக்க சுகதா யாகமேவம் சிராஹ்ருதா. சித்தம் அழகியவரே, வெள்ளம் எப்படி ஆற்றின் கரையை கரைக்குமோ அப்படி நீர் என் உள்ளத்தை கரைக்கிறீர். பிரேஷிதம் ராம பஷ்யாமி ராகவேண வனௌகசம் ஸ்வப்னேதி யத்யகம் வீரம் ராகவம் சகலக்ஷ்மணம் பஷ்யேயம் நாவசீதேயம் ஸ்வப்னோபி மம மத்சரி. கனவின் இனிமையால் வெகு தூரம் கவரப்பட்டு ஒரு குரங்கை ராமர் அனுப்பியிருப்பதாக நான் எண்ணுகிறேனே. இது அதிசயம். அது இவ்வளவு நேரம் நான் பார்த்ததெல்லாம் ஏதோ ஒரு கனவு. இவ்வளவு நேரம் நான் ராமரையே இப்படி நினச்சிட்டு இருந்து கனவின் இனிமையில் நான் ரொம்ப தூரம் வந்து ராமர் ஏதோ என்னை பார்க்கறதுக்காக ஒரு குரங்கை அனுப்பியிருக்கார் அப்படின்னு நினச்சிட்டேனா. கனவிலாயினும் லக்ஷ்மணருடன் கூடிய வீரரான ராகவரை காண்பேனாயில் நான் மனம் உடையாமல் இருப்பேன். கனவும் எனக்கு பகையாக இருக்கிறதே. நாகம் ஸ்வப்னமிமம் மன்யே ஸ்வப்னே திருஷ்ட்வாஹி வானரம் ந சக்யோபியுதய பிராப்தும் பிராப்தச்சாபியுதயோ மம. இதை கனவென்று நான் கருதவில்லை. ஏனென்றால் கனவில் குரங்கை பார்த்தால் நன்மையை அடைய முடியாது. எனக்கோ நல்ல சமாச்சாரம் கிடைத்திருக்கிறது.
கனவுல குரங்க பார்த்தாலும் அது நல்ல சகுனம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் எனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. கிம் நு ஸ்யாத் சித்த மோகோயம் பவேத் வாதகதிஸ்த்வயம் உன்மாதஜோ விகாரோ வா சியாதியம் மிருகதிருஷ்ணிகா. ஒருவேளை இது புத்தி கலக்கமாகவோ வாத தோஷமாகவோ உன்மாதத்தால் ஏற்பட்ட மன விகாரமாகவோ காணல் நீர் போன்ற பிரமையாகவோ இருக்குமோ. சித்த மோகோயம் அப்படின்னா புத்தி கலக்கம், ஹாலுசினேஷன், அந்த மாதிரி இருக்குமா? ஹாலுசினேஷன். வாதகதி ஸ்வயம், அதாவது ஆயுர்வேதத்தில் வாதகதி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா, வாத தோஷம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா எதெல்லாமோ மனுஷன் கற்பனை பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால இது வாதகதியாக இருக்குமோ. உன்மாதஜோ விகாரோவா, ஏதோ திடீர்னு பைத்தியம் பிடிச்சி ஏதோ ஆகிடுத்தா இவ்வளோ நாள் நான் இங்கே துக்கத்திலே இருந்ததுனால. அல்லது மிருகதிருஷ்ணிகா அப்படின்னா காணல் நீர், மிராஜ். சில சமயத்தில் ரொம்ப மனசு தளர்ந்து போயிடுச்சுன்னா தண்ணி இல்லாத இடத்துல தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே இல்லாத இடத்துல ஏதோ ஒரு குரங்கு வந்து எனக்கு வந்து ராமனுடைய கதையை சொல்கிற மாதிரி தோன்றதா? இப்படியெல்லாம் நினச்சி பார்க்குறேன். அதவா நாயமுன்மாதோ மோகோப்யுன்மாதலக்ஷணः சம்புத்தியே சாகமாத்மானமிமம் சாபி வனௌகசம். இது உன்மாதமா? இது உன்மாதம் அல்ல. உன்மாதம்னா பைத்தியம், அதாவது சித்தப்பிரமை, மதிமயக்கம் உன்மாதத்தினுடைய லக்ஷணம். ஆனால் நானும் என்னையும் இந்த குரங்கையும் உள்ளபடி உணர்கிறேன். எனக்கு என்னுடைய செல்ஃப் அவேர்னஸ் இருக்குது. நான் இங்கே இருக்கிறது தெரிகிறது, அங்கே அந்த குரங்கு இருக்கிறது தெரிகிறது. அதனால் இது அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இத்யேவம் பகுதா சீதா சம்பிரதாரிய பலாபலம் ரக்ஷசாம் காமரூபத்வான் மேனேதம் ராட்சசாதிபம். சீதை இப்படி பலவாறாக அரக்கர்களின் திறமைகளையும் மதிமயக்கத்தின் அவலத்தையும் நன்கு ஆலோசித்து அரக்கர்கள் நினைத்த உருவம் எடுக்கக்கூடியவர்களாதலால் அந்த குரங்கு வடிவை ராவணன் என்றே மீண்டும் எண்ணினாள். ஏதாம் புத்திம் ததா கிருத்வா சீதா சா தனு மத்தியமா ந பிரதிவ்யாஜஹாராத வானரம் ஜனகாத்மஜா. நுண்ணிய இடை படைத்த ஜனகபுத்திரியான சீதை இப்படி நிச்சயித்து கொண்டு அதனால் அப்போது வானரரிடம் பேசாமல் இருந்தாள். சீதாயாச்சிந்திதம் புத்வா ஹனுமான் மாருதாத்மஜः ஸ்ரோத்ரானுகூலைர்வச்சனைஸ்ததா தாம் சமஹர்ஷயத். வாயுகுமாரரான ஹனுமான் சீதாதேவியின் சிந்தனையை தெரிந்து கொண்டு செவிக்கினிய சொற்களால் அவளை மகிழ்விக்குமாறு பேசினார். ஆதித்யைவ தேஜஸ்வி லோககாந்த சசி யதா ராஜா சர்வஸ்ய லோகஸ்ய தேவோ வைஷ்ரவணோ யதா. சூரியன் போல ஒளி பொருந்தியவர், சந்திரன் போல உலகத்திற்கு இனியவர், குபேரனைப் போல எல்லா உலகிற்கும் அரசர். விக்ரமேணோபபன்னச்ச யதா விஷ்ணுர் மகாயசாः சத்யவாதி மதுரவாக் தேவோ வாசஸ்பதிர்யதா. விஷ்ணுவைப் போல பராக்கிரமமுடையவர், ப்ரஹஸ்பதியைப் போல எப்போதும் உண்மையே பேசுபவர், இனிமையான மொழிகளை கூறுபவர். ரூபவான் சுபக ஸ்ரீமான் கந்தர்ப்பைவ மூர்த்திமான் ஸ்யானக்ரோத பிரஹர்த்தா ச ஸ்தானக்ரோத பிரஹர்த்தா ச ஸ்ரேஷ்டோ லோகே மகாரதः. மன்மதனே உருக்கொண்டது போல அழகிய வடிவமுடையவர், செல்வங்களின் நாயகர், இடம் அறிந்து கோபங்கொள்பவர். எல்லா இடத்துலையும் பட மாட்டாரா? அழகான ஒரு வார்த்தை சொல்கிறார், ஸ்தான குரோதகா. எங்கே கோபப்படணுமோ அங்கே கோபப்படுவாராம். பகைவரை தண்டிப்பவர், மகாரதர், உலகில் உத்தமர். பாகுச்சாயாமவஷ்டப்தோ யஸ்ய லோகோ மகாத்மனः அபகிருஷ்யாஸ்ரமபதான் மிருகரூபேண ராகவம். சூன்யே ஏனாபனீதாசி தஸ்ய திரக்ஷசி தத்பலம். அந்த மகாத்மாவின் தோள் வலிமையை அண்டியே யத்பலம், அந்த மகாத்மாவின் தோள் வலிமையை அண்டியே உலகம் நிலைத்திருக்கிறது. பாகுச்சாயாம் அவஷ்டப்தோ யஸ்ய லோகோ மகாத்மனः.
அவருடைய தோள் வலிமையை நம்பி இந்த உலகம் தர்மம் எல்லாமே இருக்குது அப்படின்னு அழகாக சொல்கிறார். அப்படிப்பட்ட ராமரை ஆசிரமத்திலிருந்து மான் உருவத்தில் வெளிப்போகச் செய்து ஒருவருமில்லாத சமயத்தில் நீங்கள் அரக்கனால் அபகரிக்கப்பட்டீர்கள். அவனுக்கு அந்த செயலின் பலன் எதுவோ அது விளைவதை காணப்போகிறீர்கள். ரொம்ப நம்பிக்கையூட்டுற மாதிரி பேசுகிறார். அச்சிராத்ராவணம் சங்கே யோவதிஷ்யதி வீரியவான் ரோஷ பிரமுக்தைர் இஷுபிஹி ஜ்வலத்பிரிவ பாவகைஹி தேனாகம் பிரேஷிதோ தூதஸ்த்வத்வகாசமிகாகதः त्वद्वियोगेन दुःखार्तः सत्वां कौशलमब्रवीत्. வெகு சீக்கிரம் போரில் ஜொலிக்கும் தீ போன்ற கோபத்துடன் விட்ட பாணங்களால் ராவணனை கொல்லப்போகும் வீரர் எவரோ அவரால் உம்மிடம் அனுப்பப்பட்டு இங்கு வந்துள்ள தூதன் நான். அவர் உங்கள் பிரிவால் துன்புற்று உங்களுக்கு க்ஷேமத்தை கூறுகிறார். லக்ஷ்மணஸ்ய மகாதேஜாः சுமித்ரானந்தவர்தனः அபிவாத்ய மகாபாகு சத்வான் கௌசலமப்ரவீத். சுமித்ரையின் ஆனந்தத்தை வளர்க்கும் பெருந்தோழரும் மகா தேஜஸ்வியுமான லக்ஷ்மணர் உங்களை நமஸ்கரித்து க்ஷேமத்தை தெரிவிக்கிறார். ராமஸ்ய ச சகாதேவி சுக்ரீவோ நாம வானரஹ ராஜா வானர முக்கியானாம் சத்வாம் கௌசலமப்ரவீத். தேவி ராமருடைய நண்பரும் வானரர்களின் அரசருமான சுக்ரீவர் உங்களுக்கு நல்ல செய்தி அறிவிக்கச் சொல்கிறார். நித்யம் ஸ்மரதி ராமஸ்துவாம் சசுக்ரீவ சலக்ஷ்மணः திஷ்ட்வா ஜீவசி வைதேகி ராட்சசி வசமாகதா. லக்ஷ்மணருடனும் சுக்ரீவருடனும் சேர்ந்திருக்கும் ராமர் எப்போதும் உங்களையே நினைத்த வண்ணம் இருக்கிறார். வைதேகி நீங்கள் அரக்கிகளின் வசப்பட்டும் அதிர்ஷ்டவசத்தால் உயிருடன் இருக்கிறீர்கள். அச்சிராத் திரக்ஷசே ராமம் லக்ஷ்மணம் ச மகாபலம் மத்தியே வானர கோட்டீனாம் சுக்ரீவம் சாமிதௌஜசம். ராமரையும் மகாபலசாலியான லக்ஷ்மணரையும் அளவிலா ஆற்றல் படைத்த சுக்ரீவரையும் கோடிக்கணக்கான வானரங்களுக்கு நடுவில் விரைவில் காணப்போகிறீர்கள். அகம் சுக்ரீவ சச்சிவோ ஹனுமான் நாம வானரஹா பிரவிஷ்டோ நகரீம் லங்காம் லங்கயித்வா மகோததிம். நான் சுக்ரீவருடைய மந்திரியாக உள்ள ஹனுமான் என்னும் வானரன். இப்போதான் தன்னுடைய பேரையே சொல்லிக்கிறார் ஹனுமான். எடுத்த உடனே தன்னுடைய பேரை சொல்லலை. முதல்ல ராமருடைய கதையை சொல்லி அப்புறம் ராமருடைய குணங்களை சொல்லி சீதையினுடைய அந்த நிலைமை எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு பெருங்கடலை தாவி லங்காபுரியில் பிரவேசித்திருக்கிறேன். கிருத்வா மூர்த்னி பதன்யாசம் ராவணஸ்ய துராத்மனः துவாம் திரஷ்டும் உபயாதோகம் சமாஸ்ரித்ய பராக்கிரமம். துராத்மாவாகிய ராவணனுடைய தலை மேல் காலை வைத்தால் போல பராக்கிரமத்தை காட்டிக்கொண்டு உங்களை காண்பதற்கு வந்தவன் நான். நாகமஸ்மி யதா ததா தேவி யதா மாம் அவகச்சசி விஷங்கா த்யஜதாமேஷா ஸ்ரத்தஸ்வ வததோ மம. ஸ்ரத்தஸ்வ வததோ மம. தேவி நீங்கள் எப்படி எண்ணுகிறீர்களோ அப்படி நான் இல்லை. உங்களுடைய சந்தேகத்தை விட்டுவிட வேண்டும். உங்கள் முன் பேசும் என்னிடம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஸ்ரத்தா ஸ்ரத்தஸ்வ ஸ்ரத்தஸ்வ அப்படின்னா நம்பிக்கை கொள் அப்படின்னு அர்த்தம். வததோ மம விஷங்கா தியஜதாம் ஏஷா விஷங்கா தியஜதாம். இந்த சந்தேகத்தை விட்டுவிட வேண்டும். என்னிடம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே சுந்தரகாண்டே ஸ்ரீராமலக்ஷ்மணயோः க்ஷேமவிருத்தாந்தோ நாம சதுஸ்திரிம்ஷஸ் சர்கः. 34ஆம் சர்க்கம் முற்றிற்று. ஜானகீகாந்தஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. அத 35 சர்கः. தாம் து ராமகதாம் ஸ்ருத்வா வைதேகி வானரர்ஷபாத்
உவாச்ச வச்சனம் சாந்த்வம் இதம் மதுரையாகிரா. சீதை வானரசிரேஷ்டரிடமிருந்து அந்த ராமகதையை மீண்டும் கேட்டபின் இனிய மொழிகளால் ஆறுதலுடன் கூடிய பின்வரும் வார்த்தையை பேசினாள். க்வதே ராமேண சம்சர்கः கதம் ஜானாசி லக்ஷ்மணம் வானராணாம் நராணாம் ச கதா கதமாசீத் சமாகமः. உமக்கு ராமருடன் எப்படி சேர்க்கை ஏற்பட்டது? லக்ஷ்மணரை எப்படி அறிவீர்? வானரர்களுக்கும் மனிதர்களுக்கும் எப்படி சேர்க்கை ஏற்பட்டது? யானி ராமஸ்ய சின்ஹானி லக்ஷ்மணஸ்ய ச வானர தானி பூய சமாச்சஸ்வ. ஒரு அண்டர்லைன் பண்ணி பார்த்தாங்க சின்ன தானி பூய சமாச்சக்ஷ்வ நமாம் சோக சமாவிஷேத். வானரரே, ராமலக்ஷ்மணர்களுடைய அங்க லக்ஷணங்களை இன்னும் ஒரு முறை விவரித்து கூறும். அதனால் துயரம் என்னை விட்டு அகலும். கீத்ருஷம் தஸ்ய சம்ஸ்தானம் ரூபம் ராமஸ்ய கீத்ருஷம் கதமூரு கதம் பாகு லக்ஷ்மணஸ்ய ச சம்ஷமே. ஸ்ரீராமலக்ஷ்மணர்களுடைய வடிவம் எப்படி இருக்கும்? அழகு எப்படி இருக்கும்? தொடைகளும் கைகளும் எப்படி இருக்கும்? அதை சொல்லும். ஏவமுக்தஸ்து வைதேஹ்யா ஹனுமான் மாருதாத்மஜः ததோ ராமம் யதா தத்வம் ஆக்யாதுமுபசக்ரமே. சீதையால் இப்படி கேட்கப்பட்ட வாயுகுமாரராகிய ஹனுமார் ராமரை உள்ளபடி வர்ணிக்கத் தொடங்கினார். ஜானந்தி பத திஷ்ட்யா மாம் வைதேகி பரிபிருச்சசி பர்த்ரு கமலபத்ராக்ஷி சம்ஸ்தான லக்ஷ்மணஸ்ய ச. தாமரை இதழ் போன்ற கண்படைத்தவரே, வைதேகி பாக்யவசத்தால் என்னை தெரிந்து கொண்டு உங்கள் நாயகருடைய அங்க அடையாளங்களையும் லக்ஷ்மணருடைய அடையாளங்களையும் கேட்கிறீர்கள். யானி ராமஸ்ய சின்ஹானி லக்ஷ்மணஸ்ய ச யானி வை லக்ஷிதானி விஷாலாக்ஷி வதத ஸ்ருணுதானி மே. ராமருடைய அடையாளங்கள் எவையவையோ, லக்ஷ்மணருடைய அடையாளங்கள் எவையோ அவற்றை நான் கண்டுள்ளபடி கூறுகிறேன், கேளுங்கள். ராம கமலபத்ராக்ஷः சர்வபூத மனோகரः ரூபதாக்ஷிண்ய சம்பன்னः பிரசூதோ ஜனகாத்மஜே. ஜனகபுத்திரியே, ராமர் தாமரை இதழ் போன்ற கண் படைத்தவர், எல்லா பிராணிகளின் மனம் கவர்பவர், வடிவழகும் மனத்தின் அழகும் நிறைந்து பிறந்தவர். தேஜசாதித்ய சங்காஷः க்ஷமயா பிருத்திவி சமः ப்ரஹஸ்பதி சமோ புத்தியா யசசா வாசவோபமः. ஒளியில் சூரியனை ஒத்தவர், பொறுமையில் பூமிக்கு சமமானவர், புத்தியில் ப்ரஹஸ்பதிக்கு சமமானவர், புகழில் இந்திரனை போன்றவர். க்ஷமயா பிருத்திவி சமஹா அப்படின்னா ஏன் சொன்னார்? பூமி நம்ம செய்யக்கூடிய எல்லா தப்பையும் பொறுத்துக்கிறது. குத்துன்னு குத்துறோம், அது மேலே நம்ம நடக்கிறோம், இருந்தாலும் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிற மாதிரி. அதனால தான் எப்போவுமே பொறுமைக்கு பூமியை உதாரணமாக சொல்லுவோம். க்ஷமயா பிருத்திவி சமஹா ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய ஸ்வஜனஸ்யாபிரக்ஷிதா ரக்ஷிதா ஸ்வஸ்ய விருத்தஸ்ய தர்மஸ்ய ச பரந்தபஹா. உயிர் தொகுதிகளின் ரக்ஷகர், தம்மை அண்டியவரை ஆதரவுடன் காப்பவர், தமது ஆச்சாரத்தையும் தர்மத்தையும் ரட்சிப்பவர், சத்ருக்களை அழிப்பவர். ராமோ பாமினி லோகஸ்ய சாதுர்வர்ணஸ்ய ரக்ஷிதா மரியாதானாம் ச லோகஸ்ய கர்த்தா காரயிதா ச சஹா. பெண்ணரசே, ராமர் உலகிலுள்ள 4 வர்ணத்தின் மக்களையும் ரட்சிப்பவர், உலகின் ஒழுக்கத்திற்கு கர்த்தாவாகவும் அதற்கு அடங்கி நடக்கச் செய்பவருமாக இருப்பவர். சாதுர்வர்ணஸ்ய, இங்கே 4 வர்ணங்களை பற்றின குறிப்பு வருது இல்லையா? ராமாயண காலத்தில் 4 வர்ணம் அப்படிங்கிறது பிறப்பினுடைய அடிப்படையில் இல்லை. ஒருத்தர் வந்து என்னென்ன தொழில்களை செய்கிறாரோ அதுக்கேற்ற வர்ணம் அவருடையது. நல்ல கற்பிக்கக்கூடியவர், கல்வி அறிவு கொண்டவர்கள்லாம் பிராமணர்கள், சண்டை போடுறவங்க வீரர்கள், ஆயுதங்களை வச்சிருக்கிறவர்கள்
ஆமாம், க்ஷத்திரியர்கள். அதுக்கப்புறம் பின்னாடி அது வந்து பிறப்பினுடைய அடிப்படையில் வந்தது. ராமாயண காலத்தினுடைய ஒரு இதை இங்கே சொல்கிறார். விட்டுட்டேன். ஐயோ, அதனால சாதுர்வர்ணஸ்ய ரக்ஷிதா. ராமாயண காலத்தில் இருந்த சாதுர்வர்ணிய சிஸ்டம் வந்து வேத காலத்தினுடைய தொடர்ச்சியாக இருந்தது. அதனால தான் அயோத்தியா காண்டத்தில் வந்து ஸ்ரவணன் அவன் வந்து என்னுடைய அப்பா ஒரு வைஷ்யர், என்னுடைய அம்மா ஒரு சூத்ரர், அவர்களுக்கு பிறந்த புத்திரன் நான் தபஸ்வி அப்படின்னு தசரதர்கிட்ட தன்னை பற்றி சொல்கிறான் இல்லையா. அவன் கொடுக்குற சாபத்தினால தான் தசரதரே புத்திர சோகத்தினால மரணம் அடைஞ்சு போகிறார் அப்படின்லாம் வருது. ஸோ ஒட்டுமொத்த ராமாயணத்தினுடைய ஒரு இதையும் நம்ம எடுத்து வச்சு இதில் பார்க்கணும். ராமர் வந்து 4 வர்ணங்களை சேர்ந்த மக்களையும் ரட்சிக்கக்கூடியவர். அவர் க்ஷத்திரியர், ராஜா தான் எப்போவுமே 4 வர்ணங்களையும் காப்பாற்றக்கூடியவர் இல்லையா. அதனால மரியாதானாம் ச லோகஸ்ய அப்படின்னா உலகத்தினுடைய ஒழுக்கத்துக்கும் உலகம் வந்து டிசிப்ளின்டாக இருக்கிறதுக்கு காரணமானவர். அதனால தான் ஹிந்தியில் வந்து மரியாதா புருஷோத்தம் ராம் அப்படின்னு சொல்லுவார். புருஷோத்தமான்னு வருது இல்லையா, அது இதில் வருது. அது வால்மீகி இருக்கிறதுலேயே உள்ள ஒரு வார்த்தை தான், மரியாதானாம் ச லோகஸ்ய. மரியாதானா டிசிப்ளின், ரெகுலேஷன். அர்ச்சிஷ்மானர்ச்சிதோ நித்யம் பிரம்மச்சர்ய விரதே ஸ்திதः சாதூனாம் உபகாரஸ்ச சாதூனாம் உபகாரஜ்ஞः பிரச்சாரஜ்ஞஸ்ச கர்மணாம். காந்தி பொருந்தியவர், இந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா அதில். காந்தி பொருந்தியவர், எப்பொழுதும் பூஜிக்கப்பட்டவர், பிரம்மச்சரிய விரதத்தில் நிலைத்தவர், சாதுக்களுக்கு உபகாரம் செய்யும் வழி அறிந்தவர். சாதுனாம் உபகாரஜ்ஞா, கர்மங்களை அனுஷ்டிக்கும் முறை, பிரச்சாரஜ்ஞஸ்ச கர்மணாம், கர்மங்களை செய்யும் முறையை அறிந்தவர். இங்கே பிரம்மச்சரிய விரதேஸ்திதா அப்படின்னா பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உள்ள ஒரு தர்மம். ஓகே, இப்போ ராமர் கிரகஸ்தர் தானே, ஏன் இப்படி ஹனுமான் சொல்கிறார் அப்படின்னா அது அந்த இடத்துல அதுக்கு வேறு அர்த்தம். பிரம்மச்சரிய ஆசிரமம் அப்படிங்கிறது அஹிம்சா, சத்தியம், பிரம்மச்சரியம், இந்திரிய நிகிரகம், இதெல்லாம் எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த யம நியமாசனத்துலேயும் வருது. அதுலேயும் ஒன்று பிரம்மச்சரியம் அப்படின்னு வரும். அதாவது பிரம்மச்சரியம்னா செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு அர்த்தம், அவ்வளோதான். ராஜவித்யா வினீதஸ்ச பிரம்மா, அது வந்து அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிறவனுக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கணும். அதனால தான் அந்த காலத்தில் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிறவன் நல்ல ஆடைகளெல்லாம் அணியக்கூடாது இல்லையா, அதிகமாக சாப்பிடக்கூடாது, கண்ணாடியை பார்க்கக்கூடாது, தலையெல்லாம் வாரிக்கக்கூடாது, தரையில் தான் படுத்து தூங்கணும், இந்த மாதிரி இப்படியெல்லாம் ஒரு இதுகள் இருந்தது. இதெல்லாம் அதீத செல்ஃப் கண்ட்ரோல். அப்போ தான் அவனுக்கு படிப்பில் வந்து புத்தி போகும் அப்படிங்கிறதுனால. படிப்பில் புத்தி போகும், அதாவது மனசு படிப்பில் போகும்னு அர்த்தம்டி. ராஜவித்யா வினீதஸ்ச பிராமணானாம் உபாசிதா ஸ்ருதவாஞ்சீல சம்பன்னோ வினீதஸ்ச பரந்தபா. அரசாட்சி முறையை நன்கு உணர்ந்தவர், பிராமணர்களை போற்றுபவர், சாஸ்திரங்களை கேட்டு அறிந்தவர், நல்ல குணம் படைத்தவர், அடக்கமுடையவர், பகைவர்களை தவிக்கச் செய்பவர். யஜுர்வேத வினீதஸ்ச வேதவித்பிஸ்ஸு பூஜிதா தனுர்வேதே ச வேதேஷு வேதாங்கேஷு ச நிஷ்டிதா. யஜுர்வேதத்தை நன்கு கற்றவர், வேதம் கற்றவர்களால் நன்கு மதிக்கப்பட்டவர், வேதங்களிலும் வேத அங்கங்களிலும் வில் வித்தையிலும் நிபுணர். விபுலாம்சோ மகாபாகு கம்புக்ரீவ சுபானனஹ கூடஜத்ர சுதாம் ராக்ஷோ ராமோ தேவி ஜனயஸ்ருதா. உயர்ந்த தோள்களையும் நீண்ட கைகளையும் சங்கு போன்ற கழுத்தையும் அழகிய முகத்தையும் உடையவர், தோல் எலும்பு சதையில் மறைந்தவர். அதாவது இங்கே தோல் எலும்பு தெரியக்கூடாதான், தோல் எலும்பு சதையில் மறைஞ்சிருந்தால் நல்ல ஆரோக்கியமானவன் அர்த்தம். அந்த கூடஜத்ரஹா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அது எப்படி, சிவந்து அழகிய சுதாம்ராக்ஷோ, சிவந்து அழகிய கண்களை உடையவர், ராமன் என்ற பெயரால் ஜனங்களால் போற்றப்பட்டவர்,
துந்துபிஸ்வன நிர்கோஷா ஸ்னிக்தவர்ண பிரதாபவான் சமசம விபக்தாங்கோ சமசம வர்ணம் ஷியாமம் சமாஸ்ரிதா துந்துபி வாத்தியத்தை போன்ற குரலுடையவர். நல்ல கம்பீரமான குரல். ஸ்னிக்தவர்ண பிரதாபவான் பளபளப்பான மேனி படைத்தவர், புகழ்மிக்கவர். சமசம விபக்தாங்கா ஒத்த உடலும் ஒத்த உறுப்புகளும் அமைந்தவர். எல்லாம் ஈக்குவலாக ப்ரொபோர்ஷனேட். அது பேர் தான் சமசம விபக்தாங்கா அப்படின்னு அர்த்தம். கருநிறம் படைத்தவர். கருநிறம்னா ஷியாம வர்ணம், இந்த மேகத்தினுடைய கருப்பு, அட்டக்கருப்பான கருப்புன்னு அர்த்தம் இல்லை. வர்ணம் ஷியாமம் சமாஸ்ரிதா திரிஸ்திரஸ்திரிப்ரலம்பச்ச திரிசமஸ்திரிஷுச்சோன்னதா திரிதாம்ரஸ்திரிஷுச்ச ஸ்னிக்தோ கம்பீரஸ்திரிஷுநித்யஷா. இதெல்லாம் அந்த சாமுத்ரிகா லட்சணத்தை அப்படியே வர்ணிச்சுட்டு வர்றாருங்க. 3 இடங்களில் உறுதியாயுள்ளவர் அப்படின்னா மார்பு, மணிக்கட்டு, கைமுஷ்டி. 3 இடங்களில் சமமானவர், தலை, மயிர், நுனி, முழங்கால், இடை. 3 இடங்களில் சிவந்தவர், கடைக்கண், உள்ளங்கை, உள்ளங்கால். 3 இடங்களும் சிகப்பாக இருக்கணுமா. மூவிடம் மழை. அதாவது இது வந்து புருஷ லட்சணத்தை வர்ணிக்கிறார். இது ஒரு காவிய லட்சணம். சரி, ராமர் இப்படி வர்ணிக்கும் போது அது பேர்பட்ட சாமுத்திரிகா லட்சணங்களுடன் கூடின புருஷர் ராமர் அப்படிங்கிறதுக்கான வர்ணனை இது. ஓகே, இது காவியம்னா என்ன, எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடியது இல்லையா. அதனால் இங்கே ராமருடைய ரூப வர்ணனையில் அந்த சாமுத்திரிகா லட்சண வர்ணனம் வருது. 3 இடம் ஆழமாயுள்ளவர். பேச்சு, நடை, தொப்புள், இந்த 3 வந்து டீப்பாக இருக்கணுமா. எப்படி பேச்சுன்னா அந்த இடத்துல குரல், டீப்பான வாய்ஸ். நடை, நடக்கிறது அப்படியே நடந்து போகணும், நல்ல உறுதியாக கால் வச்சு நடக்கிறது. தொப்புள் எப்போவுமே டெப்த்துக்கு சொல்லக்கூடியது இல்லையா, நாபி. கம்பீரஸ்திரிஷு நித்யஷா திரிவலீமாம். இதில் இந்த ஒவ்வொரு டீட்டெயிலையும் கொடுத்துருக்காரா, இல்லை 3 பிளேசஸ் மட்டுமே கொடுத்துட்டு போயிருக்காரா அதில் அர்த்தத்தில்? திரிவலீமாம். ஆமாம், அதே தான். திரிவலீமாம் ஸ்த்ரயவனதா திரிவலீமாம் ஸ்த்ரவனத சதுர்வியங்கஸ்திரிசீர்ஷவான் சதுஷ்கலச்சதுர்லேகா சதுஷ்கிஷ்குச்சதுசமஹா. கழுத்திலும் வயிற்றிலும் 3 மடிப்புகளையுடையவர். அந்த 3 அப்படி கழுத்தில் அந்த 3 ரேகை இருந்தால் நல்லது. அதே மாதிரி வயத்திலையும் 3 ரேகை. இதெல்லாம் லட்சணம். 3 இடங்களில் உள்ளாழ்ந்தவர். முலை, செஸ்ட், முலைக்கண், பாதரேகை. 4 இடங்களில் குறுகியவர். கழுத்து, குறி, முதுகு, முழங்கால். தலையில் 3 சுழியுடையவர். கால் கட்டை விரல். கால் கட்டை விரலில் 4 வேத ரேகைகளை உடையவர். கால் கட்டை விரலில் 4 ரேகை இருக்கணுமா இங்கே. இப்படி அந்த 4 வேதத்துக்கு வந்து அது சமமா. 4 முழம் உயரமுள்ளவர். அதாவது 4 முழம்னா 6 அடி. கவனிங்க, 4 முழம் உயரமுள்ளவர். சதுஷ்கல சதுர்லேகா சதுஷ்கிஷ்குஷ் சதுசமஹா. 4 முழம் அப்படிங்கிறது 6 அடி உயரமுள்ளவர். 4 இடம், தோள், முழங்கால், தொடை, கன்னம் சமமாயிருப்பவர். அதாவது வலதும் இடதும் சமமாக இருக்கணும், அந்த அளவுக்கு அவர் வர்ணிக்கிறார். சதுர்தச சமத்வந்தஹ द्वन्द्वः चतुर्दंष्ट्रचतुर्गतिः महोष्टहनुनासश्च பஞ்சஸ்னிக்தோஷ்டவம்சவான் 14 இடம் இணையானவர். புருவம், மூக்கு துவாரம், கண், காது, உதடு, முலைக்காம்பு, முழங்கை, முழங்கால், மணிக்கட்டு, அண்டம், இடை, கை, கால். பிருஷ்டம் 4 கோரை பற்களை உடையவர். அது 4 கடவாய்ப்பல். சதுர்தம்ஷ்ட்ரா சதுர்புஜா சதுர்தம்ஷ்ட்ர சதுர்கதிஹி 4 விதமான நடையுடையவர். சிங்கம், புலி, யானை, காளை. கம்பீரமான நடைக்கு அதுக்கு. பருத்த உதடும் கன்னமும் மூக்கும் உடையவர். 5 இடம் தலைமயிர், கண், பல், தோல், உள்ளங்கால் பளபளப்பானவர்.
8 இடம், 2 கைகள், கைவிரல்கள், 2 தொடைகள், முழங்கால்கள், நேரானவர். தசபத்மோ தசபிருஹத் த்ரிபிர்வியாப்தோ த்விசுக்லவான் ஷடுன்னதோ நவதனுஸ் த்ரிபிர்வியாப்னோதி ராகவஹா. 10 இடம், முகம், கண், வாய், நாக்கு, உதடு, தாடை, முலை, நகம், கை, கால், தாமரை மலர் போன்றவர். 10 இடங்கள்ல தாமரை. தசபத்மோ தசபிருஹத் 10 இடம், மார்பு, தலை, நெற்றி, கழுத்து, தோள், கை, தொப்புள், பக்கம், பின்தட்டு, காது, விஷாலமானவர். 3 எங்கும் வியாபித்தவர். பராக்கிரமம், புகழ், செல்வம் ஆகிய 3 2 இடம் வெளுத்தவர். பல், கண் 6 இடம் உயர்ந்தவர். கக்ஷம், வயிறு, மார்பு, மூக்கு, தோள், நெற்றி இதெல்லாம் எடுப்பா இருக்கணும். நெத்தி எடுப்பா இருக்கிறது, மூக்கு எடுப்பா. எப்படி? அதனாலதான் ஷடுன்னதா 6 இடம் உயர்ந்தவர். 9 இடம் கேசம், மீசை, நகம், ரோமம், தோல், விரல், கண், குறி, புத்தி நுட்பமானவர். 3 வேளைகளில் முறையே தர்மம், அர்த்தம், காமம் என்ற தர்மங்களை அனுஷ்டித்து நிரப்புபவர். திரிபிர் வியாப்னோதி ராகவஹா அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறார். திரிபிர் வியாப்னோதி அப்படின்னா 3 விஷயங்களை வியாபிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? தர்மம், அர்த்தம், காமம். ஓகே, அது இது ரகுவம்சத்துலேயும் காளிதாசன் சொல்லக்கூடியது. ரகுவம்சத்து மன்னர்கள் காலம்பரம் முழுக்க அர்த்தத்தையும் ராத்திரியில காமத்தையும் அதாவது என்ஜாய் பண்ணுவாங்க. ராஜாக்கள் இல்லையா, காலம்பர நேரம்லாம் வேலை இருக்கும். வேலைகளெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்து பகல் நேரத்தில் அர்த்தம், வெல்த் கிரியேஷன், அதாவது லௌகீக விவகாரங்கள். ராத்திரி வந்த உடனே ப்ளஷர், சங்கீதத்தை கேட்குறது, நர்த்தனத்தை அனுபவிக்கிறது, நல்ல உணவை சாப்பிட்றது, அவருடைய மனைவி குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கிறது. எந்நேரமும் தர்மத்தையும் அனுஷ்டிப்பவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு ஒன்று சொல்லுவார். பகல் நேரத்தில் தர்மத்தையும், இரவில காமத்தையும், பகல் நேரத்தில் அர்த்தத்தையும், இரவில காமத்தையும், எந்நேரமும் தர்மத்தையும் அனுஷ்டிப்பவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எதை செய்யாலும், அதாவது தர்மங்கிறத தனியாக நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஏதோ ஃபாலோ பண்ணினாலும் அதை தர்மத்தோட ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத அது அர்த்தம். இப்போ அதே தான் திரிபிர் வியாப்தஹா அப்படின்ட்டு இங்கே சொல்கிறார். இதிலிருந்து தான் அவருக்கு அந்த க்ளூ கிடச்சிருக்கும் அப்படின்னு தோன்றது. சத்யதர்ம பரஸ்ரீமான் சங்கிரஹானுகிரஹே ரதஹா தேசகால விபாகஜ்ஞா சர்வலோக பிரியம் வதஹா. சத்தியத்திலும் தர்மத்திலும் தான் கேள்வி இருக்கா? கேளு. சத்தியத்திலும் தர்மத்திலும் ஆழ்ந்த பற்றுள்ளவர், திருவுடையவர், ஸ்ரீமான். சங்கிரஹானுகிரஹே ரதஹா பொருளை சம்பாதிப்பதிலும் தானம் செய்வதிலும் பிரியமுள்ளவர், இடத்தையும் காலத்தையும் பற்றிய அறிவுள்ளவர். தேசகால விபாகஜ்ஞா அப்படின்னா தேசகாலஹா, ஸ்பேஸ் அண்ட் டைம், எந்த இடத்துல எதை செய்யணும், எந்த நேரத்தில் எதை செய்யணும். உலகனைத்திற்கும் இனிமையாக பேசுபவர், சர்வலோக பிரியம் வதஹா. பிராஜா ததஸ்ய द्वैमात्रः सौमित्रि अपराजितः अनुरागेण रूपेण गुणैश्चैव तथाविधः. அவருடைய சகோதரரும் சிற்றன்னையாகிய சுமித்திரையின் புதல்வருமாகிய லக்ஷ்மணரும் எவராலும் வெல்லுதற்கரியவர், அன்பிலும் அழகிலும் குணத்திலும் அவரையே ஒத்தவர். மறுபடியும் லக்ஷ்மணனை பற்றி எல்லாம் சொல்லிட்டு போல, ராமனை போலவே அப்படியும் அவரும் இருப்பார். அனுராகேண ரூபேண குணைச்சைவ ததாவிதா. விசின்வந்தௌ மஹீம் கிருத்ஸ்னம் அஸ்மாபிரபிசங்கதௌ தாவுபௌ நரசார்தூலௌ त्वद्दर्शन समुत्सुकौ விசின்வந்தௌ மஹீம் கிருத்ஸ்னம் அஸ்மாபிரபிசங்கதௌ. உங்களை தேடிக்கொண்டு நாடெங்கும் சுற்றி வருகையில் வீரபுருஷர்களாகிய அவர்கள் எங்களை சந்தித்தார்கள். சுவாமேவ மார்க்கமானௌ தௌ விசரந்தௌ வசுந்தராம் ததர்ஷதுர் மிருகபதிர் பூர்வஜேனாவரோபிதம். ऋष्यमूकस्य पृष्ठे तु बहुपादपसङ्कुले भ्रातुर्भयार्थमासीनं सुग्रीवं प्रियदर्शनं.
பூமியெங்கும் உங்களை தேடியலைந்த அவர்கள் காண்பதற்கு இனிய வானர அரசராகிய சுக்ரீவரை கண்டார்கள். அந்த அரசர் தமது அண்ணன் மீதுள்ள பயத்தினால் பலவித மரங்கள் அடர்ந்த ரிஷ்யமூக மலையில் தனது அண்ணனால் அவமதிப்படைந்து பலவித மரங்கள் அடர்ந்த ரிஷ்யமூக மலையின் அடிவாரத்தில் பயந்து பதுங்கியிருந்தார். வயம் துஹரிராஜம் தம் சுக்ரீவம் சத்யசங்கரம் பரிச்சர்யாஸ்மஹே ராஜ்யாத் பூர்வஜேனாவரோபிதம். அண்ணனால் நாட்டிலிருந்து துரத்தப்பட்டவரும் சத்தியம் தவறாதவருமான வானரவேந்தர் சுக்ரீவருக்கு நாங்கள் மட்டும் சேவை செய்து கொண்டிருந்தோம். ததஸ்தௌ சீரவசனௌ தனுப்பிரவரபாணினௌ ரிஷ்யமூகஸ்ய சைலஸ்ய ரம்யம் தேசமுபாகதௌ. மர உரி அணிந்து சிறந்த விற்களை கையிலேந்தி கொண்டு அந்த இருவரும் ரிஷ்யமூகமலையின் அழகியதொரு பிரதேசத்தை அடைந்தார்கள். சாதௌ திருஷ்ட்வா நரவ்யாக்ரௌ க்ரௌ தன்வினௌ வானரர்ஷபகா அபிலுப்தோ கிரேஸ்தஸ்ய சிகரம் பயமோகிதா. வில்லாளிகளான அந்த வீர புருஷர்களை கண்டதும் அச்சத்தால் பயந்து மதிகலங்கிய வானரவேந்தர் அந்த மலையின் உச்சிக்கு ஓடிப்போனார். ததஸ்ஸ சிகரே தஸ்மின் வானரேந்திரோ வியவஸ்திதா தயோ சமீபம் மாமேவ பிரேஷயாமாச சத்வரம். பிறகு அவர் அந்த உச்சியில் இருந்து கொண்டு அந்த இருவருடைய அருகாமைக்கு என்னை மட்டும் விரைவில் அனுப்பினார். தாவகம் புருஷவ்யாக்ரௌ சுக்ரீவ வச்சனாத் பிரபு ரூபலக்ஷண சம்பன்னௌ கிருதாஞ்சலிருபஸ்திதா. சுக்ரீவருடைய சொற்படி நான் உருவ அமைப்பில் சிறந்த புருஷசிரேஷ்டர்களாகிய அந்த இரண்டு பிரபுக்களின் அருகாமைக்கு கைகூப்பிக் கொண்டு சென்றேன். தௌ பரிஜ்ஞாத தத்வார்த்தௌ மயா பிரீதி சமன்விதௌ பிருஷ்டமாரோப்பிய தம் தேசம் பிராபிதௌ புருஷர்ஷபௌ. என்னால் நிலைமையை உள்ளபடி அறிந்து கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். பின்னர் அந்த புருஷோத்தமர்களை என் முதுகில் ஏற்றிக்கொண்டு சுக்ரீவர் இருந்த இடம் சேர்ப்பித்தேன். நிவேதிதௌ ச தத்வேன சுக்ரீவாய மகாத்மனே தயோர் அன்யன்ய சம்லாபாத் பிருஷம் பிரீதிரஜாயத. மகாத்மாவான சுக்ரீவருக்கு அவர்களை உள்ளபடி நான் அறிவித்ததும் அவர்களிடையே நெருங்கிய சம்பாஷணையால் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. ததஸ்தௌ பிரீத்தி சம்பன்னௌ ஹரீஸ்வர நரேஸ்வரௌ பரஸ்பர கிருதாஸ்வாசௌ கதையா பூர்வவிருத்தையா. மானிடவேந்தரும் வானரவேந்தரும் தங்களுடைய பழைய செய்திகளை பற்றிய பேச்சினால் ஒருவருக்கொருவர் ஆறுதல் கூறிக்கொண்டு மனதில் மகிழ்ச்சி நிறைந்தவர்களானார்கள். ஹரி அப்படின்னாலும் வானரம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனால் ஹரீஸ்வர் நரேஸ்வரவ். ஸ்திரீஹேதோர் வாலினா பிராதா நிரஸ்தமுரு தேஜசா ததஸ்த்வன் நாஷஜம் சோகம் ராமஸ்யாக்லிஷ்ட கர்மணஹா. ஸ்திரீ நிமித்தமாக பலம் மிகுந்த அண்ணனாகிய வாலியால் நாடு கடத்தப்பட்ட சுக்ரீவனை ராமர் சமாதானம் செய்தார். அதாவது ஸ்திரீ நிமித்தம் நீங்கள் சொல்கிறார். அதில் தம்பி மேலே சந்தேகப்பட்டு தம்பியுடைய மனைவியையும் கவர்ந்துண்டு வாலி சுக்ரீவனை நாடு கடத்திடுறான் அப்படின்னு கதை வருது இல்லையா. ததஸ்த்வான் நாஷஜம் சோகம் ராமஸ்யா கிளிஷ்ட கர்மணஹா லக்ஷ்மணோ வானரேந்திராய சுக்ரீவாய ன்யவேதயத். பின்பு எளிதில் அரிய செயலாற்றும் ராமருக்கு உங்களை இழந்ததால் ஏற்பட்ட கவலையை பற்றி வானரவேந்தராகிய சுக்ரீவருக்கு லக்ஷ்மணர் எடுத்துரைத்தார். தச்ருத்வா வானரேந்திரஸ்து லக்ஷ்மணே நேரிதம் வசஹா ததாசீத் நிஷ்பிரபோத்யர்த்தம் கிரககிரஸ்த இவாம்சுமான். வானரவேந்தர் லக்ஷ்மணர் கூறியதை கேட்டு கிரகணத்தில் பிடிபட்ட சூரியனைப் போல
மிகவும் ஒளி குன்றியவரானார். ததஸ்த்வத் காத்ரசோபீனி ரக்ஷசா ஹ்ரியமாணயா யான்யாபரண ஜாலானி பாதிதானி மகீதலே தானி சர்வாணி ராமாய ஆனீய ஹரியூதபாக சம்ஹ்ருஷ்டா தர்ஷயாமாசுர் கதிம் து ந விதஸ்தவ. கதிம் து ந விதுஸ்தவ. அதன் பின்னர் உங்கள் உடலில் அணிய பெற்றிருந்து அரக்கனால் நீங்கள் கவர்ந்து செல்லப்பட்ட போது எந்தெந்த நகைகள் உங்களால் பூமியில் எரியப்பட்டனவோ அவை அனைத்தையும் வானரத் தலைவர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டு வந்து ராமருக்கு காட்டினார்கள். ஆனால் நீங்கள் சென்ற வழி எது என்பதை அவர்கள் அறியவில்லை. தானி ராமாய தத்தானி மயைவோபஹ்ருதானி ச ஸ்வனவந்த்யவகீர்ணானி தஸ்மின் விகதசேதசி. ஒலியுடன் கீழே விழுந்து சிதறி என்னாலும் பொறுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த நகைகள் ராமரிடம் கொடுக்கப்பட்டதும் அவர் பிரக்ஞையற்று மயங்கி விழுந்தவரானார். இந்த நகைகளை பார்த்த உடனேயே அப்படியே மயங்கி விழுந்துட்டாராம். ஸ்வனவந்த்யவகீர்ணானி, ஒலியுடன் கீழே விழுந்து சிதறி அப்படின்னு சொல்கிறார். அந்த சத்தத்தை கூட ஹனுமான் ஞாபகம் வச்சுருக்கார் அப்படின்ட்டு. தான்யங்கே தர்ஷனீயானி கிருத்வா பகுவிதம் தவ தேன தேவ பிரகாஷேன தேவேன பரிதேவிதம். காணுதற்கினிய அந்த ஆபரணங்களை மடியில் வைத்து கொண்டு தெய்வ பிரகாசம் பொருந்திய உங்கள் நாயகர் பலவாறு பரிதவித்தார். பஷ்யதஸ்தானிருததஸ்தாம் யதஸ்ச புனః புனः பிராதீபயன் தாசரதே ஸ்தானி சோகஹுதாசனம். அவைகளை பார்த்து அடிக்கடி அழுது கொண்டு வருந்திய ராமருடைய சோகத்தீ அதனால் மேலும் மேலும் வளர்ந்தது. சோகஹுதாசனம், ஹுதாசனன் அப்படிங்கிறது அக்னியோட பேர். சோகஹுதாசனம் சோகத்தீ எப்படி வளர்ந்தது. சயிதம் ச திரம் தேன துக்கார்த்தேன மகாத்மனா மயாபி விவிதைர் வாக்கியைஹி கிருச்சாதுத்தாபிதः புனः. அந்த மகாத்மா துன்பம் மேலிட்டு வெகு நேரம் படுத்திருந்தார். பலவித வார்த்தைகளால் மிகுந்த சிரமத்துடன் அவரை நான் மீண்டும் எழுப்பினேன். தானி திருஷ்ட்வா மகார்ஹாணி தர்ஷயித்வா முகுர்முகுஹு ராகவः சக சௌமித்ரிஹி சுக்ரீவே சம்யவேதயத். லக்ஷ்மணருடன் ராமர் சிறப்புமிக்க அந்த ஆபரணங்களை திரும்ப திரும்ப மீண்டும் பார்த்துவிட்டு சுக்ரீவருக்கும் காட்டிவிட்டு அவரிடம் வைத்து விட்டார். சதவாதர்ஷனாதார்யே ராகவः பரிதப்யதே மகதா ஜ்வலதா நித்யம் அக்னினேவ அக்னிபர்வதः. தாயே, உங்களை காணாததால் ராமர் பெருந்தீயுடன் கொழுந்து விட்டு எரியும் எரிமலை போல இடைவிடாது பரிதவிக்கிறார். அக்னினேவ அக்னிபர்வதः. இது ரொம்ப சமத்காரமான ஓமை. அதாவது தீயுடன் கொழுந்து விட்டு எரியும் எரிமலை போல. எரிமலையில் தானாகவே இந்த தீ வந்துட்டு இருக்கும், அதில் இன்னும் கொஞ்சம் தீயை வச்சு விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி. அக்னினேவ அக்னிபர்வதः. त्वत्कृते तमनिद्रा च शोकश्चिन्ता च राघवं स्थापयन्ति महात्मानम् அக்ஞகாரமிவாக்னயः. தூக்கமில்லாமையும் துன்பமும் கவலையும் அக்னிகள் வேள்வி குண்டத்தை தகிப்பது போல மகாத்மாவான ராமரை தகிக்கின்றன. தவாதர்ஷன சோகேன ராகவ பிரவிச்சால்யதே மகதா பூமிகம்பேன மகாநிவசிலோச்சய. ஒரு பெரிய மலை கடுமையான பூகம்பத்தால் அசைக்கப்படுவது போல ராமர் உங்களை காணாத சோகத்தால் ஆட்டுவிக்கப்படுகிறார். கானனானி சுரம்யானி நதீவ் பிரஸ்ரவணானி ச சரன்ன ரதிமாப்னோதி துவாமபஷ்யன் நிருபாத்மஜே.
ராஜபுத்திரியே, அழகிய சோலைகளிலும் ஆறுகளும் அருவியும் பாயும் இடங்களிலும் உலாவியும் உங்களை காணாததால் சிறிதும் இன்பத்தை அவர் அடையவில்லை. இதெல்லாம் கிஷ்கிந்தையில் இருக்கு. அதாவது இப்போ கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய கதையை சொல்கிறேன். ராமாயணம் முழுசும் வருதுன்னு சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் கிஷ்கிந்தா காண்ட கதை. சத்வாம் மனுஜ சார்தூலஹா. என்ன என்ன டவுட்டு? நகரம், ராஜ்யம். ஆமாம். சத்வாம் மனுஜ சார்தூலஹா க்ஷிப்ரம் பிராப்ஸ்யதி ராகவஹா சமித்ரபாந்தவம் ஹத்வா ராவணம் ஜனகாத்மஜே. ஜானகி, மனிதர்களில் புலி போன்ற ராகவர் ராவணனை சுற்றத்துடனும் நண்பர்களுடனும் கொன்றுவிட்டு உங்களை சீக்கிரமே அடையப் போகிறார். சகிதௌ ராம சுக்ரீவா உபாவ குருதாம் ததா சமயம் வாலினம் ஹந்தும் தவஜான்வேஷணம் ததா. ராமரும் சுக்ரீவரும் ஒன்று சேர்ந்த பொழுதே வாலியை கொல்வதற்கும் அப்படியே உங்களை தேடி கண்டுபிடிப்பதற்கும் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். ததஸ்தாபியாம் குமாராபியாம் வீராபியாம் சஹரீஸ்வரஹ கிஷ்கிந்தாம் சமுபாகம்ய வாலியுதி நிபாதிதா. பின்பு வீரர்களாகிய அந்த ராஜகுமாரர்கள் கிஷ்கிந்தையை அடைந்து வானர வேந்தனாகிய வாலியை போரில் கொன்றார்கள். ததோ நிகத்ய தரசா ராமா வாலினமாகவே சர்வர்க்ஷ ஹரிசங்கானாம் சுக்ரீவ மகரோத்பதிம். ராமர் தன் வலிமையினால் வாலியை போரில் கொன்றபின் சுக்ரீவரை வானரர்களும் கரடிகளும் சேர்ந்த சமூகம் அனைத்துக்கும் அரசராக்கினார். ராமசுக்ரீவயோரைக்கியம் தேவ்யேவம் சமஜாயத ஹனுமந்தம் ச மாம் வித்தி தயோர்தூதமிகாகதம். தேவி, ராமருக்கும் சுக்ரீவருக்கும் இவ்வாறு நட்பு ஏற்பட்டது. என்னை அவர்களுடைய தூதனாகிய ஹனுமான் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஸ்வராஜ்யம் பிராப்ய சுக்ரீவஹா சமானிய ஹரீஸ்வரான் ஸ்வதர்த்தம் பிரேஷயாமாச திசோதச மகாபலான். சுக்ரீவன் தனது அரசை அடைந்த பின் சிறந்த பலசாலிகளான வானரர்களை அழைத்து உங்கள் பொருட்டு 10 திசைகளுக்கும் அனுப்பினார். 10 திசைன்னா என்ன அர்த்தம்? அது சமத்காரமாக சொல்லலாம். 8 திசை: கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு. 8 திசை. ஆகாசம், பூமி, 8 திசை. 10 திசைகளுக்கும் ஆதிஷ்டாவானரேந்திரேண ஹரயச்ச மஹௌஜசஹா அத்ரிராஜ பிரதீகாஷாஹா சர்வத பிரஸ்திதா மஹீம். வானர அரசனால் கட்டளையிடப்பட்டு இமயமலைக்கு ஒப்பான வலிமையுள்ள வானரர்கள் பூமியின் எல்லா திசைகளுக்கும் சென்றார்கள். ததஸ்தே மார்க்கமானாவை சுக்ரீவ வச்சனாதுராக சரந்தி வசுதாம் கிருத்ஸ்னாம் வயமன்யே ச வானராக. அது முதல் நாங்களும் மற்ற வானரர்களும் சுக்ரீவனுடைய கட்டளையை ஏற்று பூமி எங்கும் தேடிய வண்ணம் இருக்கிறோம். அங்கதோ நாம லக்ஷ்மிவான் வாலிசூனுர் மகாபலஹா பிரஸ்தித கபிசார்தூலஹா திரிபாகபல சம்ருதஹா. பலவானும் ஸ்ரீமானும் குரங்குகளில் சிறந்தவனுமாகிய வாலி குமாரன் அங்கதன் 1/3 பங்கு சேனையுடன் புறப்பட்டான். தேஷாம் நோ விப்ரணஷ்டானாம் விந்தே பர்வத சத்தமே பிருஷம் சோகபரிஹிதானாம் அகோராத்திர கணோகதாக. மலைகளில் சிறந்த விந்தியத்தில் வழி இழந்து வழி தவறி மிகவும் ஏங்கி பல இரவு பகல்களை கழித்தோம். தேவயம் கார்ய நைராஷ்யாத் காலஸ்யாதி கிரமேண ச பயாச்ச கபிராஜஸ்ய பிராணான் ஸ்தக்தும் வியவஸ்திதாக. காரியம் கைகூடாதோ என்ற வெறுப்பாலும் குறிப்பிட்ட காலம் கடந்து விட்டதாலும் வானர வேந்தனிடம் பயத்தாலும் நாங்கள் உயிரையும் விட்டுவிட தீர்மானித்தோம். விசித்தியவன துர்காணி கிரிப்பிரஸ்ரவணானி ச அநாசாத்திய பதம் தேவ்யா பிராணான் ஸ்தக்தும் வியவஸ்திதாக. காடுகளையும் கடக்க முடியாத இடங்களையும் மலைகளையும் அருவிகளையும் தேடி தேடி தேவியின் இருப்பிடத்தை காணாமல் நாங்கள் உயிரையும் விட முற்பட்டோம்.
திருஷ்ட்வா பாயோபவிஷ்டாश्च सर्वान् वानरपुङ्गवान् भृशं शोकार्णवे मग्नः पर्यदेव यदङ्गदः तव नाशं च वैदेहि वालिनश्च वधं तथा प्रायोपवेशमस्माकं मरणं च जटायुषः. வைதேகி பட்டினி கிடந்து உயிர் விடத் துணிந்த வானர வீரர்களை அங்கதன் பார்த்து பெரிய துன்பக் கடலில் ஆழ்ந்து நீங்கள் காணாமல் போனதையும் வாலியின் மரணத்தையும் ஜடாயு இறந்ததையும் எங்களுடைய பிராயோபவேசத்தையும், பிராயோபவேசம்னா சாப்பிடாம இருந்து உயிர் விடுறது, எண்ணி பரிதவித்தான். காரியஹேதோரிவாயாதா சகுனிர் வீரியவான் மகான் கிருத்ரராஜஸ்ய அல்ல தேஷாம் ந சுவாமி சந்தேஷான் நிராசானாம் முமூர்ஷுதாம். காரியஹேதோரிவாயாதா சகுனிர் வீரியவான் மகான். அரசன் பணியை செய்து முடிப்போம் என்ற ஆசை அற்று உயிர் விடப்போன எங்கள் காரியத்தை முடிக்க வந்தது போல வீரியமுடைய பெரிய பக்ஷி ஒன்று வந்தது. சகுனிங்கிறது பக்ஷியோட பேர், மேலே பறக்கக்கூடிய அந்த கழுகு மாதிரி. கிருத்ரராஜஸ்ய சோதர்யः சம்பாதிர் நாம கிருத்ரராட் ஸ்ருத்வா பிராத்ருவதம் கோபாத் இதம் வச்சனமப்ரவீத். ஜடாயுவின் சகோதரனான சம்பாதி என்ற அந்த கழுகரசர் தமது சகோதரர் கொலையுண்டதை கேட்டு கோபமுற்று பின்வருமாறு பேசினார். யவீயான் கேனமே பிராதா ஹதः க்வச்ச நிபாதிதः ஏததாக்யாதுமிச்சாமி பவத்பிர் வானரோத்தமாக. வானர வீரர்களே, என் தம்பி யாரால் எங்கே கொலை செய்து வீழ்த்தப்பட்டார்? உங்களிடமிருந்து இதை அறிய விரும்புகிறேன். அங்கதோ கதயத்தஸ்ய ஜனஸ்தானே மகத்வதம் ரக்ஷசா பீமரூபேண துவாமுத்தேஷ்ய யதாயதம். பயங்கரமான வடிவுடைய ராவணனால் உங்கள் பொருட்டு ஜனஸ்தானத்தில் மகானாகிய ஜடாயு கொல்லப்பட்டதை நடந்தபடியே அங்கதன் அவருக்கு சொன்னான். ஜடாயுஷோவதம் ஸ்ருத்வா துக்கிதः சோருணாத்மஜः துவாம் சசம்ச பராரோகே வசந்தீம் ராவணாலயே. அருணபுத்திரராகிய அவர் ஜடாயுவின் வதத்தை கேட்டு மிகவும் துக்கமடைந்தார். பின்பு நீங்கள் ராவணன் மாளிகையில் இருப்பதையும் தெரிவித்தார். தஸ்ய தத்வச்சனம் ஸ்ருத்வா சம்பாதே பிரீதிவர்தனம் அங்கத பிரமுகா சர்வே தத சம்பிரஸ்திதா வயம். எங்களுக்கு மகிழ்ச்சி தரும் அந்த வார்த்தையை சம்பாதியிடமிருந்து நாங்கள் எல்லோரும் கேட்டு அங்கிருந்து அங்கதனை முன்னிட்டு கொண்டு புறப்பட்டோம். விந்தியாதுத்தாய சம்பிராப்தா சாகரஸ்யாந்தமுத்தரம் त्वद्दर्शन कृतोत्साहा दृष्टास्तुष्टा प्लवங்கமாக. விந்தியமலை நின்று கிளம்பி சமுத்திரத்தின் வடக்கு கரையை அடைந்து உங்களை காணப்போகும் உற்சாகத்தால் வானரர்கள் களிப்புற்று மகிழ்ச்சியடைந்தார்கள். அங்கத பிரமுகா சர்வே வேலோபாந்தமுபஸ்திதாக சிந்தாம் ஜக்முஃ புனர்பீதாஸ்த்வத்தர்ஷன சமுத்சுகாக. உங்களை காண வேண்டி கடலின் கரையை அடைந்த அங்கதன் முதலிய அனைவரும் மீண்டும் அஞ்சி கவலைக்கு உள்ளானார்கள். அதாகம் ஹரிசைன்யஸ்ய சாகரம் வேக்ஷ சீததः வியவதூய பயம் தீவிரம் யோஜனானாம் சதம் ப்ளுதः. அப்பொழுது நான் கடலை கண்டு மிகவும் கலங்கிய வானர சைன்யத்தின் ஏக்கத்தை போக்கி 100 யோஜனை கடந்து வந்தேன். லங்கா சாபி மயா ராத்திரௌ பிரவிஷ்டா ராட்சசாகுலா ராவணश्च மயா திருஷ்டஸ்வश्च சோக நிபீடிதா. ராட்சசர்கள் நிறைந்த இலங்கையில் இரவில் புகுந்தேன். ராவணனை நான் பார்த்தேன். துன்பத்தால் பீடிக்கப்பட்ட உங்களையும் பார்த்தேன். ஏதத்தே சர்வமாக்கியாதம் யதா விருத்தமனிந்திதே அபிபாஷஸ்வ மாம் தேவி தூதோ தாசரதேரகம். மாசற்ற தேவி, நடந்தபடி இது எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். நான் தாசரதியின் தூதன், அவ்வாறே என்னை ஏற்று பேசுங்கள். தம்மாம் ராமகிருதோத்யோகம் துவன் நிமித்தமிகாகதம் சுக்ரீவ சச்சிவம் தேவி புத்தியஸ்வ பவனாத்மஜம். தேவி, வாயுபுத்திரனும் சுக்ரீவ மந்திரியுமாகிய என்னை ராமருடைய பணியை மேற்கொண்டவன் என்றும்
உங்கள் நிமித்தமாய் இங்கு வந்தவன் என்றும் அறிந்து கொள்ளுங்கள். குஷலீ தவ காகுஸ்தகா சர்வசத்ரபிருதாம் வரஹா குரோர் ஆராதனே யுக்தோ லக்ஷ்மண சுபலக்ஷணகா. ஆயுதம் எடுத்தவர்களில் சிறந்தவரான் உங்களுடைய ராமர் க்ஷேமமாயிருக்கிறார். மூத்தவருக்கு பணிவிடை செய்வதில் பற்று கொண்டவரும் நல்ல லக்ஷணங்கள் வாய்ந்தவருமான லக்ஷ்மணரும் க்ஷேமமாயிருக்கிறார். தஸ்ய வீரியவதோ தேவி பர்த்துஸ்தவ ஹிதேரதா அகமேகஸ்து சம்பிராப்தா சுக்ரீவ வச்சனாதிக. தேவி, வீரம் மிகுந்த உங்கள் கணவருக்கு பிரியமானதை செய்வதில் பற்று கொண்ட நான் சுக்ரீவரது கட்டளைப்படி தனியாக இங்கு வந்திருக்கிறேன். மயேயம் அசகாயேன சரதா காமரூபிணா தட்சிணாதிகனுக்ராந்தா துவன்மார்க்க விஜயைஷிணா. நினைத்த உருவெடுத்து சஞ்சரிக்கக்கூடிய நான் உங்களை காண வேண்டி வேறு துணை ஏதுமின்றி தெற்கு திசையை நாடி வந்தேன். திஷ்டியாகம் ஹரிசைன்யானாம் துவன்னாசமனுசோச்சனாத் அபநேஷ்யாமி சந்தாபம் தவாபிகமசம் சம்சனாத். உங்களை காணாததால் துயரமுறுகின்ற வானர சேனையின் தவிப்பை தெய்வாதீனமாய் உங்கள் தரிசனம் கிட்டியதை சொல்லி தீர்க்கப் போகிறேன். திஷ்டியாஹி மமனவ்யர்த்தம் தேவி சாகர லங்கனம் பிராப்ஸ்யாஹமிதம் இல்லை பிராப்ஸ்யாம்யஹமிதம் திஷ்டியா த்வத்தர்ஷன கிருதம் யசஹ. தேவி, நான் கடல் கடந்து வீண் போகாதது என் பாக்கியம். உங்களை கண்டதால் வரும் புகழை நான் அடையப் போவதும் என் பாக்கியமே. துவத்தர்ஷன கிருதம் யசஹா அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு ரொம்ப நல்ல வரி. அதாவது அசோகவனத்தில் சீதை இப்படி தவக்கோலத்தில் இருந்ததை காணக்கூடிய பாக்கியம் ராமருக்கு கூட கிடைக்கல, அது ஹனுமானுக்கு மட்டும்தான் கிடைச்சிது. அதனால தான் துவத்தர்ஷன கிருதம் யசஹா, உன்னுடைய இந்த தபஸ்வினி கோலத்தை தர்சனம் செய்தவன் அப்படிங்கிற புகழை நான் அடையப் போகிறேன் அப்படிங்கிற. ராகவச்ச மகாவீர்யா க்ஷிப்ரம் த்வாம் அபிபத்ஸ்யதே சமித்ர பாந்தவம் ஹத்வா ராவணம் ராட்சசாதிபம். மகாவீரராகிய ராகவர் அரக்கர் வேந்தனாகிய ராவணனை உற்றார் உறவினருடன் கொன்று உங்களை விரைவில் மீட்டுக் கொள்ளப் போகிறார். மால்யவான் நாம வைதேகி கிரீணாமுத்தமோ கிரிஹி ததோப்யகச்சத் கோகர்ணம் பர்வதம் கேசரி ஹரிஹி. வைதேகி மலைகளில் சிறந்ததொரு மலை மால்யவான் என்பது. இப்போ தன்னை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறார். மலைகளில் சிறந்த மலை மால்யவான் என்பது. அதிலிருந்து கேசரி என்ற ஒரு வானரர் கோகர்ணம் என்ற மலைக்கு சென்றார். சச்ச தேவர்ஷிபிர்திருஷ்டா பிதா மம மகாகபிஹி தீர்த்தே நதீபதே புண்ணியே சம்பசாதனமுத்தரது. அந்த வானரப் பெரியவரே என் தந்தை. அவர் சமுத்திரக்கரையில் ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்தில் தேவர்ஷிகளின் கட்டளைப்படி சம்பசாதனன் என்ற அசுரனை சம்ஹாரம் செய்தவர். தஸ்யாஹம் ஹரிணக் க்ஷேத்ரே ஜாதோ வாதேன மைதிலி ஹனுமானிதி விக்யாதோ லோகே ஸ்வேனைவ கர்மணா. மைதிலி அவருடைய மனைவியிடம் நான் வாயுதேவரின் அருளால் பெறப்பட்டவன். என்னுடைய செயலால் நான் உலகில் ஹனுமான் என பெயர் பெற்றேன். என்னுடைய செயலால்னா அது என்னன்னு சொல்லலை. நான் சூரியனை பிடிக்க போய் அடி வாங்கி என்னுடைய கண்ணம் இப்படி ஆயிடுத்து, அதனால் ஹனுமான். லோகே ஸ்வேனைவ கர்மணா, என்னுடைய செயலால் எனக்கு ஹனுமான் பேர் வந்தது. வாயுபுத்திரன் கேசரி சுதன். விஸ்வாசார்த்தயந்து வைதேகி பர்த்ருருக்தா மயா குணாஹ அச்சிராத் ராகவோ தேவி துவாமிதோ நயிதானகே. புண்ணியவதியாகிய வைதேகி தேவியே, உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும் பொருட்டு உங்கள் நாயகரின் குணங்களை நான் எடுத்துரைத்தேன். ராகவர் உங்களை விரைவில் இங்கிருந்து அழைத்துச் செல்வார். ஏவம் விஸ்வசிதா சீதா
हेतुभिः शोककर्षिता उपपन्नैरभिज्ञानैर् தூதம் தம் அவகச்சதி. துன்பத்தால் மெலிந்த சீதை இவ்வாறு தக்க காரணங்களாலும் உரிய அடையாளங்களாலும் நம்பிக்கை அடைந்து அவரை தூதர்தான் என்று உறுதி செய்து கொண்டாள். அதுலம் ஜகதா ஹர்ஷம் பிரஹர்ஷேண ச ஜானகி நேத்ராபியாம் வக்ரபத்மாக்ஷ்யாம் நேத்ராபியாம் வக்ரபக்ஷ்மாபியாம் முமோச்சானந்தஜம் ஜலம். ஜானகி ஒப்பற்ற மகிழ்ச்சியடைந்து வளைந்த இமைகளையுடைய கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கினாள். சாரு தத்வதனம் தஸ்யாத் தாம்ர சுக்லாயதே க்ஷணம் அசோபத விஷாலாக்ஷ்யா ராகுமுக்த இவோடுராட். நீண்டு வெளுத்து கடை சிவந்த கண்களுடைய அவளுடைய அழகிய முகம் ராகுவின் வாயிலிருந்து விடுபட்ட சந்திரனை போல பிரகாசித்தது. ஹனுமந்தம் கபிம் வியக்தம் மன்யேத நான்யதேதி சா அதோவாச்ச ஹனுமான்ஸ்தாம் உத்தரம் பிரியதர்ஷனாம். பின்பு அவள் அந்த வானரரை வேறாக கருதாமல் ஹனுமான் என்று தெளிவாய் தெரிந்து கொண்டதும் ஹனுமான் கண்ணுக்கினிய சீதையை நோக்கி மேலே சொல்ல வேண்டியதை சொன்னார். ஏதத்தே சர்வமாக்கியாதம் சமாஸ்வசி மைதிலி கிம் கரோமி கதம் வாதே ரோச்சதே பிரதியாம்யகம். மைதிலி, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டேன், மனதை கேட்டுக் கொள்ளுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் விருப்பம் என்ன? நான் திரும்பிச் செல்ல விடை கொடுங்கள். ஹதே சுரேசம் யதி சம்பசாதனே கபி பிரவீரேண மகர்ஷி சோதனாத் ததோஸ்மி வாயு பிரபவோ ஹி மைதிலி பிரபாவதஸ்தத் பிரதிமச்ச வானரஹா. மைதிலி, கேசரி என்ற வானர வீரர் மகர்ஷிகளின் கட்டளையால் சம்பசாதனன் என்ற அசுரனை போரில் கொன்ற பொழுது நான் வாயுதேவருக்கு புத்திரனாக பிறந்தேன். வலிமையில் அந்த வாயுதேவரை ஒத்த வானரன் அடியேன். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே சுந்தரகாண்டே ஸ்ரீராமலக்ஷ்மணயாः அங்கநிரூபணோ அபிஜ்ஞான சந்தேசனோ நாம பஞ்சத்ரிம்ஷஸ் சர்கः. இங்கனம் 35ஆம் சர்க்கம் முற்றிற்று. ஜானகீகாந்தஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. ஜானகீகாந்தஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. अथ 36 सर्गः. भूय एव महातेजा हनुमान् मारुतात्मजः अब्रवीत् प्रश्रितं वाक्यं सीता प्रत्ययकारणात्. வாயுகுமாரரும் மகாதேஜஸ்வியுமான ஹனுமான் மேலும் சீதையின் நம்பிக்கையை வளர்க்க வணக்கமான மொழிகளை மீண்டும் பேசலானார். வானரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதः ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்யதேவ்யங்குலீயகம் பிரத்யயார்த்தம் தவாநீதம் தேன தத்தம் மகாத்மனா சமாஸ்வசி ஹி பத்ரம் தே க்ஷீண துக்கபலாஹ்யசி. மகிமை வாய்ந்த தேவி, புத்தியில் சிறந்தவராகிய ராமருடைய தூதனாகிய வானரன் நான் உங்களுடைய நம்பிக்கைக்காக அந்த மகாத்மாவால் கொடுக்கப்பட்டு என்னால் கொண்டு வரப்பட்டது ராமநாமம் எழுதப்பெற்றது இந்த கணையாழியை பாருங்கள். உங்களுக்கு க்ஷேமத்தின் அறிகுறி இது. துக்கத்தின் முடிவை கண்டுவிட்டீர்கள். மனதை தேற்றிக்கொள்ளுங்கள். இத்யுக்த்வா பிரததௌ தத்து சீதாயை வானரோத்தமஹா. இவ்விதம் கூறி வானரோத்தமர் அந்த கணையாழியை சீதையிடம் அளித்தார். கிரஹீத்வா, கணையாழினா என்ன? மோதிரம்.
गृहीत्वा प्रेक्षमाणा सा भर्तुः करविभूषणं भर्तारमिव सम्प्राप्ता जानकी मुदिता भवत्. அந்த ஜானகி கணவருடைய கணையாழியை கையில் வாங்கி உற்று பார்த்து கணவரையே நேரில் கண்டால் போல சந்தோஷம் நிறைந்தவளானாள். ததஸ்ஸா ஸ்ரீமதி பாலா பர்த்து சந்தேஷ ஹர்ஷிதா பரிதுஷ்டா பிரியம் கிருத்வா பிரசம்ச மகாகபிம். அப்பொழுது அந்த அவள் சிறுமி போல சிறிது நாணமுற்று நாயகருடைய செய்தியால் மகிழ்ந்து சந்தோஷம் நிறைந்த மனத்துடன் மகானாகிய வானரரிடம் பிரியம் மிகுந்தவளாய் அவரை புகழ்ந்தாள். ததஸ்ஸா ஸ்ரீமதி பாலா அப்படிங்கிறார். ஸ்ரீ அப்படின்னா கொஞ்சம் வெட்கம் அப்படின்னு அர்த்தம். சிறிது வெட்கமுற்று, என்னதான் இருந்தாலும் மோதிரம் வந்திருக்கு இல்லையா, பக்கத்தில் இங்கே ஹனுமான் நிற்கிறார். பாலா குழந்தை போல ஆயிட்டாளாம். அதை பார்த்து பர்த்ரு சந்தேஷ ஹர்ஷிதா பரிதுஷ்டா இவ்வளவு சொற்கள் சொல்றார். பிரியம் கிருத்வா பிரசம்ச மகாகபிம் விக்ராந்தஸ்துவம் சமர்த்தஸ்துவம் பிராஜ்ஞஸ்துவம் வானரோத்தம ஏனேதம் ராட்சசபதம் त्वयैकेन பிரதர்ஷிதம். வானரஸ்ரேஷ்டரே, நீர் பராக்கிரமசாலி, நீர் வல்லமை படைத்தவர், நீர் அறிவு மிக்கவர். அதனால் தான் உம்மால் ஒருவராகவே இந்த அரக்கர்களுடைய இருப்பிடம் எளிதில் கடந்து வரப்பட்டது. 3 வார்த்தை சொல்கிறார். விக்ராந்தஸ்துவம் சமர்த்தஸ்துவம் பிராஜ்ஞஸ்துவம் வானரோத்தமன். இது சீதை கொடுத்த புகழ்மொழி ஹனுமானுக்கு. இதெல்லாம் சதயோஜன விஸ்தீர்ணः சாகரோ மகராலயः விக்ரமஸ்லாகனீயேன கிரமதா கோஷ்பதீகிருதः. திமிங்கிலங்கள் நிறைந்ததும் 100 யோஜனை அகன்றதுமான சமுத்திரம் விக்ரமசாலி என புகழ்வதற்குரிய உம்மால் தாண்டப்பட்டு பசுவின் குளம்படி போல ஆகிவிட்டது. அதாவது கோஷ்பதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாட்டு தொழுவத்தில் அங்கங்கே தண்ணி தேங்கி இருக்குமா. அந்த பசு நடந்து போகிறது இல்லையா, பசு சலன்னு தானே இருக்கும் மாட்டு தொழுவன்னா. அங்கே வேற மூத்திரம் பெஞ்சிருக்கும், மாடு கண்ணு குட்டி எல்லாம். அதில் ஒரு மாடு நடந்து போகும்போது அந்த மாடினுடைய குளம்படி படுறதில்லை, அது பட்டு அந்த இடத்துல சின்னதாக பள்ளமாயிடும், அதில் தண்ணி தேங்கி இருக்கும். அதுக்கு பேர் கோஷ்பதின்னு பேராம். அந்த மாதிரி கடலை ஆக்கிட்டாராம். அதான் அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். கோஷ்பதி கிருத வாராஷிம், சமுத்திரத்தை மாட்டின் குளம்படி போல செய்தவர். அதை எப்படி நம்ம நடந்து போவோம், தாண்டி போவோம். ஒரு கன்னுக்குட்டி கூட அதை தாண்டி போயிடும். அதான், அதாவது இது சீதை சொல்லக்கூடிய புகழ்மொழி. இதுதான் அந்த தியான ஸ்லோகத்தில் வருது, கோஷ்பதி. அதான் விக்ரமஸ்லாகனீயேன கிரமதா கோஷ்பதி கிருதா. நீர் கடலை அப்படி பசுவினுடைய குளம்படி போல ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றா சீதை. நஹித்வாம் பிராகிருதம் மன்யே வானரம் வானரர்ஷப யஸ்ய தே நாஸ்தி சந்த்ராசோ ராவணான்னாபி சம்பிரமஹா. வானரா, உம்மை சாதாரணமான குரங்காக நான் கருதவில்லை. ராவணனிடத்தில் உமக்கு பயமோ தடுமாற்றமோ ஏதுமில்லை அல்லவா. அர்ஹசே ச கபிஸ்ரேஷ்ட மயா சமபிபாஷிதும் யத்யசி பிரேஷிதஸ்தேன ராமேண விதிதாத்மனா. வானரஸ்ரேஷ்டரே, அறிவதை அறிந்த ராமரால் நீர் அனுப்பப்பட்டிருக்கிறீர். நீர் என்னுடன் பேசுவதற்கு உரிமையுடையவர். பிரேஷயிஷ்யதி துர்தர்ஷோ ராமோ நஹ்யபரீக்ஷிதம் பராக்கிரமம் அவிஜ்ஞாய மத்சகாசம் விசேஷதः. வெல்லுவதற்கரிய ராமர் ஒருவருடைய பராக்கிரமத்தை அறியாமலும், வெல்லுவதற்குரிய ராமர் ஒருவருடைய பராக்கிரமத்தை அறியாமலும், அவரை நன்கு சோதிக்காமலும் முக்கியமாக என்னிடம் அனுப்ப மாட்டார். திஷ்ட்யா சகுஷலீ ராமோ தர்மாத்மோ சத்யவத்சலஹ லக்ஷ்மணश्च மகா தேஜாஹ சுமித்ரானந்தவர்தனஹ. தெய்வாதீனமாய் தர்மாத்மாவும் சத்யவானுமான ராமர் க்ஷேமமாயிருக்கிறார்.
சுமத்ரையின் ஆனந்தத்தை வளர்ப்பவரும் மகா தேஜஸ்வியுமான லக்ஷ்மணரும் அவ்வாறே க்ஷேமமாயிருக்கிறார். அது லக்ஷ்மணர் சொன்னதை திருப்பி தனக்கு சொல்லி அதை தானும் ஒரு தடவை சொல்லி அதை நிச்சயப்படுத்திக்கிறார். குஷலீ யதி காகுஸ்தா கிம்ன சாகர மேகலாம் மஹீம் தஹதி கோபேன யுகாந்தாக்னிரிவோத்திதா. காகுஸ்தர் க்ஷேமமாயிரு. காகுஸ்தர்ங்கிறது ராமருடைய பேர். ராமருடைய பேர் அது காகுஸ்தர் அப்படிங்கிறது. எப்படி ராகவர்ங்கிறது அவருடைய பேரோ, இதெல்லாம் ராமருடைய பேர். ராகவங்கிற பேர் ஏன் வந்தது? ரகு வம்சத்தில் வந்ததுனால ராகவன்கிற பேர். ககுஸ்தர் அப்படின்னு ஒரு ராஜா இக்ஷ்வாகு வம்சத்தில் ரொம்ப நாள் முந்தி இருந்தவர். அவருடைய புராணம் எல்லாம் இதில் வருது. ஆமாம், அது சகரருக்கு அப்புறம் அந்த வம்சத்தில் வந்தவர்னால காகுஸ்தர் அப்படின்னு ராமருக்கு பேர். ஓகே, காகுஸ்தர் க்ஷேமமாயிருக்கிறார் என்பது உண்மையானால் கடல் சூழ்ந்த பூமியை காலாக்னி போல கிளம்பும் தன்னுடைய கோபத்தால் ஏன் இன்னும் எரித்து விடவில்லை? அதவா சக்திமந்தௌ தௌ சுராணாமபி நிகிரஹே மமைவத்து ந துக்கானாம் அஸ்தி மன்யே விபர்வயः. அவர்கள் தேவர்களையும் வெல்லக்கூடிய வல்லமையுடையவர்கள்தான். ஆனால் என்னுடைய துன்பத்திற்கு இன்னும் முடிவு காலம் வரவில்லை என்று நினைக்கிறேன். என்னுடைய துன்பம் முடியறதுக்கு இன்னும் காலம் வரலை. அதனால தான் இப்படிலாம் செய்யலை. கச்சின்ன வியசதே ராமः கச்சின்ன பரிதப்யதே உத்தராணி ச கார்யாணி குருதே புருஷோத்தமः. புருஷோத்தமரான ராமர் மனம் கலங்காமல் இருக்கிறாரா? பரிதவிக்காமல் இருக்கிறாரா? மேலே நடக்க வேண்டிய காரியங்களை பற்றி யோசிக்கிறாரா? கச்சின்ன தீன சம்பிராந்தः காரியேஷு ச ந முஹ்யதி கச்சித் புருஷ கார்யாணி குருதே நிருபதே சுதः. ராஜகுமாரராகிய அவர் தைரியத்தை கைவிடாமல் இருக்கிறாரா? மனம் கலங்கி காரியங்களில் தடுமாற்றமடையாமல் இருக்கிறாரா? புருஷன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து வருகிறாரா? அதாவது வீரத்தோடு அடுத்து என்ன பண்ணுறது? புருஷ காரியாணி அப்படிங்கிறா. அப்படியே அவர் என்னை பிரிஞ்சிட்டோமே நினச்சி அழுதுட்டு இருக்காரா? இல்லை ஒரு ஒரு ஆண் மகன் மாதிரி அடுத்து என்ன செய்யணும், எப்படி ஜெயிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி யோசிக்கிறாரா? த்விவிதம் த்ரிவிதோபாயம் உபாயமபி சேவதே விஜிகீஷு சுஹ்ருத் கஷ்சின் மித்ரேஷு ச பரந்தபகா. பகைவரை வெல்லும் அவர் நண்பர்களிடத்தில் அன்பராக இருவகை உபாயத்தையும், சத்ருக்களை வெல்வதில் விருப்பமுடையவராக 3 வித உபாயத்தையும் கையாளுகிறாரா? அதாவது த்விவிதம் த்ரிவிதோபாயம் உபாயமபி சேவது. நண்பர்கள்கிட்ட 2 உபாயத்தை கடைப்பிடிக்கணுமா? என்னெல்லாம்னா சாமம் தானம். சாமம்னா அன்போட பேசுறது, எடுத்து சொல்கிறது. நண்பர்கள்கிட்ட இது 2 மட்டும்தான் உபயோகிக்கணும். ஆனால் பகைவர்கள்கிட்ட தானம், பேதம், தண்டம். பகைவன் உறுதியாக தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த 3 வித உபாயத்தையும் உபயோகிக்கணுமா? அதனால் அப்படி கையாளுகிறாரா? கச்சின் மித்ராணி லபதே மித்ரைஷ்சாபி அபிகம்யதே கச்சித் கல்யாண மித்ரஷ்ச மித்ரைஷ்சாபி புரஸ்கிருதா. அவர் நண்பர்களை அடைகிறாரா? நண்பர்கள் அவரை நாடி வருகிறார்களா? சிறந்த நண்பர்களை உடையவராகவும் அவர்களால் நன்கு மதிக்கப்பட்டவராகவும் இருக்கிறாரா? தண்டகாரண்யத்தில் இருந்தப்போ ரிஷிகள் பல பேர் ராமரை நண்பராக தேடி வந்தார். இன்னமும் அந்த மாதிரி தேடி வரார்களா? அவர் கிஷ்கிந்தையிலன்னா இப்போ உட்காந்துட்டு இருக்கார். வானரர்கள் தான் இப்போ நண்பர்கள் ஆவார்கள். கச்சிதா சாஸ்தி தேவானாம் பிரசாதம் பார்த்திவாத்மஜா கச்சித் புருஷகாரம் ச தெய்வம் ச பிரதிபத்தியதே. சக்கரவர்த்தி திருமகனாகிய அவர் தேவர்களின் அருளை வேண்டி பிரார்த்திக்கிறாரா? தெய்வ சகாயத்தை நாடுவதுடன் தன் முயற்சியையும் கை கொண்டுள்ளாரா? கச்சின்ன விகத ஸ்நேகோ விவாசான் மயி ராகவஹா கச்சின் மாம் வியசனாதஸ்மான் மோக்ஷயிஷ்யதி வானரஹா. நான் தூரத்தில் இருப்பதால் ராகவர் என்னிடம் அன்பு குறையாமல் இருக்கிறாரா? வானரரே,
இந்த துன்பத்திலிருந்து என்னை விடுவிப்பாரா? சுகானாமுச்சிதோ நித்யம் அசுகானாம் அனௌசிதா துக்கமுத்தரமாசாத்திய கச்சித்ராமோ ந சீததி. எப்போதும் இன்பத்தை அனுபவிப்பதற்குரியவரும் துன்பமடைய தகாதவருமாகிய ராமர் பெரிய துக்கத்தை அடைந்தும் மனம் தளராமல் இருக்கிறாரா? கௌசல்யாயாஸ்ததா கச்சித் சுமித்ராயாஸ்ததைவ ச அபீக்ஷ்ணம் ஸ்ரூயதே கச்சித் குஷலம் பரதஸ்ய ச. கௌசல்யை சுமித்ரை ஆகியோருடைய க்ஷேமச் செய்தி அடிக்கடி கேட்கப்படுகிறதா? பரதனுடைய க்ஷேமமும் கேட்கப்படுகிறதா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காட்டில் யாரோ சஞ்சரிக்கிறவாள்லாம் நான் அயோத்திக்கு போயிருந்தேன், அங்கே பரதன் சௌக்கியமாக இருக்கான் அப்படின்லாம் அப்பப்போ வந்து சொல்லுவா போல இருக்கு. அதுதான் கேட்குறா. அப்படி மன் நிமித்தேன மானார்ஹா கச்சித் சோகேன ராகவஹா கச்சின்னான்யமனா ராமகா கச்சின்மாம் தாரயிஷ்யதி. ராகவர் என்னை பற்றிய கவலையால் மானத்தை காக்க விரும்புகிறாரா? மானம்னா அவருடைய பெருமைக்கு இழுக்கு இல்லையா, அவருடைய மனைவியை இப்படி தூக்கின்னு வந்துட்டான் அப்படின்றது. வேறு எண்ணமில்லாமல் இருக்கிறாரா? ராமர் என்னை கரையேற்றுவாரா? கச்சின்மாம் தாரயிஷ்யதி. கச்சித் அக்ஷௌஹிணீம் பீமாம் பரதோ பிராத்ருவத்சலஹா துவஜினீம் மந்திரபிர்குப்தாம் பிரேஷயிஷ்யதி மத்கிருதே. சகோதரரிடம் அன்புமிக்க பரதர் மந்திரிகளால் ரட்சிக்கப்பட்ட பெரிய அக்ஷௌகிணி சேனையை எனக்காக அனுப்பி வைப்பாரா? வானராதிபதி ஸ்ரீமான் சுக்ரீவ கச்சிதேஷ்யதி மத்கிருதே ஹரிபிர் வீரைர் விருதோ தந்தனகாயுதைஹி. வானரவேந்தராகிய ஸ்ரீமான் சுக்ரீவன் பற்களையும் நகங்களையும் ஆயுதங்களாய்க் கொண்ட வானர வீரர் புடை சூழ என்னை காப்பாற்ற வருவாரா? கச்சிச்ச லக்ஷ்மணசூரஹ சுமித்ரானந்தவர்தனஹ அஸ்திரவிச்சரஜாலேன ராட்சசான் விதமிஷ்யதி. சுமித்ரையின் ஆனந்தத்தை வளர்ப்பவரும் சூரரும் அஸ்திரங்களை அறிந்தவருமான லக்ஷ்மணரும் தனது அம்பு தொகுதியால் அரக்கர்களை அழிப்பாரா? ரௌத்ரேண கச்சிதஸ்திரேண ராமேண நிகதம்ரணே திரக்ஷ்யாம் யல்பேன காலேன ராவணம் சசுகிர்ஜனம். கடுமையாய் ஜொலிக்கும் அஸ்திரங்களை கொண்டு ராமர் ராவணனை உற்றாருடன் யுத்தத்தில் கொல்வதை நான் சொற்ப காலத்தில் காண்பேனா? கச்சின்ன தத்தேம சமான வர்ணம் தஸ்யானனம் பத்ம சமான கந்தி மயா வினா சுஷ்யதி சோகதீனம் ஜலக்ஷயே பத்மமிவாதபேன. பொன் போன்ற விரும்பத்தக்க நிறமும் தாமரை போன்ற வாசனையும் உடைய அவர் முகம் என்னை விட்டு பிரிந்த வருத்தத்தால் நீரற்று வெயிலில் வாடிய தாமரை மலர் போல வறட்சியடையாமல் இருக்கிறதா? என்ன அழகா இருக்கு. தர்மாபதேசா தியஜதச்ச ராஜ்யம் மாஞ்சாப்யரண்யம் நயதः பதாதிம் நாசீத்யதா யஸ்ய நபீர்ன சோகः கச்சிச்ச தைரியம் ஹிருதயே கரோமி. தர்மத்தின் காரணமாக அரசை துறந்ததிலும் என்னை கால்நடையாக காட்டிற்கு அழைத்து வந்ததிலும் துன்பமும் அச்சமும் சோகமும் அடையாதவர் இப்பொழுது மனதில் தைரியத்துடன் இருக்கிறாரா? நச்சாஸ்ய மாதா ந பிதா நச்சான்ய ஸ்நேகாத் விசிஷ்டோஸ்தி மயா சமோவா தாவத்யகம் தூததிஜி விஷேயம் யாசத் பிரவருத்திம் ஸ்ருணுயாம் பிரியஸ்ய. தூதரே, அவருக்கு தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் வேறு யாரிடத்திலும் உள்ள அன்பு அவர் என்னிடம் வைத்த அன்பை விட சிறந்ததாகவோ அல்லது அதற்கு சமமாகவோ கூட ஆகாது. அப்படிப்பட்ட பிரியமுடைய அவர் செய்தியை கேட்கும் வரைதான் நான் உயிருடன் இருப்பேன். அவ்வளோ எவ்வளோ நம்பிக்கையோட சொல்கிறவர். நச்சாஸ்ய மாதா ந பிதா நச்ச அந்யம் ஸ்நேகாத் விசிஷ்டோஸ்தி மயா சமோவா இதீவ தேவி வச்சனம் மகார்யம் மகார்த்தம் தம் வானரேந்திரம் மதுரார்த்தமுக்த்வா ஸ்ரோதும் புனஸ்தஸ்ய வச்சோபிராமம் ராமார்த்தயுக்தம் வீரராம ராமா. அந்த வானர சிரேஷ்டரை நோக்கி, இனியவளான தேவி, பெரும் பொருளமைந்ததும் செவிக்கினியதுமான
இந்த வார்த்தையை கூறிவிட்டு மீண்டும் ராமரை பற்றிய வார்த்தைகளை அவரிடமிருந்து கேட்பதற்காக மௌனமாக இருந்தாள். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ஸ்ரோதும் புனஸ்தஸ்ய வச்சோபிராமம் ராமார்த்தயுக்தம் வீரராம ராமா அப்படிங்கிறார். அதாவது ராமார்த்தயுக்தம், ராமனை பற்றிய செய்திகளை, அபிராமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? செவி அழகிய வார்த்தைகளை அபிராமம் கேட்பதற்காக ராமா அப்படின்னா அது சீதையுடைய பேர். ரமே ராமே மனோரமே அதில் இல்லையா ராமா அப்படிங்கிறது இங்கே சீதை. வீரராம அப்படின்னா அதாவது வீரராமன்னு என்ன அர்த்தம்? விராம் அப்படிங்கிறா இல்லையா, ஆராமா விராமா அப்படின்னா அவள் நிறுத்தினாள், மௌனமாக இருந்தாள் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அந்த மௌனத்திலேயும் ராமர் இருக்கார் அப்படிங்கிறது அந்த அந்த சொல்லுடைய அழகு. ஸ்ரோதும் புனஸ்தஸ்ய வச்சோபிராமம் ராமார்த்தயுக்தம் வீரராம ராமா. இந்த ஸ்லோகத்தை ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்லுவான் இந்த உபன்யாசத்துலலாம். சீதாயா வச்சனம் ஸ்ருத்வா மாருதிர் பீம விக்ரமஹ சிரஸ்யஞ்சலி மாதாய வாக்கியமுத்தரமப்ரவீத். அஞ்சத்தக்க ஆண்மை படைத்த ஹனுமார் சீதை கூறியதை கேட்டு தலைமேல் கைகூப்பிக் கொண்டு பின்வருமாறு பேசலானார். நத்வா மிகஸ்தாம் ஜானீதே ராம கமலலோச்சனஹ தேன த்வாம் நானயத்யாசு சச்சீமிவ புரந்தரஹா. தாமரை கண்ணரான ராமர் நீங்கள் இங்கிருப்பதை அறிய மாட்டார். அதனால்தான் இந்திரன் சச்சி தேவியை அழைப்பது போல உங்களை இங்கிருந்து உடனே அழைத்து போகவில்லை. ஸ்ருத்வைவது வச்சோ மஹ்யம் க்ஷிப்ரமேஷ்யதி ராகவஹா சமூம் பிரகர்ஷன் மகதீம் ஹரிருக்ஷ கணசங்குலாம். அதாவது ஹரி ருக்ஷ ரெண்டும் சேர்ந்து அங்கே ஹரிருக்ஷ கணசங்குலாம். ராகவர் என்னுடைய சொல்லை கேட்டவுடன் வானரங்களும் கரடிகளும் நிறைந்த பெரிய சேனையை திரட்டி கொண்டு உடனே வருவார். விஷ்டம்பயித்வா பாணௌகைர் அலக்ஷோபியம் அக்ஷோபியம் வருணாலயம் கரிஷ்யதி புரீம் லங்காம் காகுஸ்தாந்த ராட்சசாம். கலக்க முடியாத கடலை தனது பானத் தொகுதிகளால் கட்டி இந்த லங்காபுரியில் ராட்சசர்களே இல்லாமல் காகுஸ்தர் செய்யப் போகிறார். யத்ர யத்யந்தரா மிருத்யுர் யதி தேவா மகாசுராஸ் யதி தேவாஸ் சகாசுராக ஸ்தாஸ்யந்தி பதிராமஸ்ய நதானபி வதிஷ்யதி. ராமருடைய வழியில் எதிர்த்து யார் நின்றாலும், யமதர்மராஜாவானாலும் தேவர்களானாலும் அசுரர்களானாலும் அப்போதே அவர் அழித்து விடுவார். தவாதர்ஷன ஜேனார்யே ஷோகேன ச பரிப்ளுதஹ ந ஷர்ம லபதே ராமஹ சிம்ஹார்ஜித இவ த்விபஹ. தாயே, அந்த ராமர் உங்களை காணாத துக்கத்தால் பீடிக்கப்பட்டு சிங்கத்தால் தாக்கப்பட்ட யானை போல துன்பத்துடன் இருக்கிறார். மலையேன ச விந்தேன மேருணா மந்தரேண ச துர்துரேண ச தே தேவி ஷபே மூலஃபலேன ச யதாசு நயனம் வல்கு பிம்போஷ்டம் சாருகுண்டலம் முகம் திரஷ்யசி ராமஸ்ய பூர்ணச்சந்திரமிவோதிதம். தேவி, மலையமலை மேலும் விந்தியமலை மேலும் தர்துர மலை மேலும் நாங்கள் உண்ணும் கிழங்குகளின் மேலும் பழங்களின் மேலும் நான் ஆணையிட்டு கூறுகிறேன். அழகிய கண்ணும் கோவை கனி போன்ற இதழும் படைத்து சிறந்த குண்டலங்களுடன் விளங்கும் பூர்ணச்சந்திரன் போன்ற ராமருடைய முகமண்டலத்தை நீங்கள் காண்பீர்கள். என்ன அழகா சபதம் பண்றாங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ஒரு குழந்தைத்தனமானது. இது மேலே நான் சத்தியம் போட்டு சொல்கிறேன், நான் அவன் இருக்கிற இடம், அவன் சாப்பிட்ற சாப்பாடு, அதுதானே ரொம்ப பிரியமாக இருக்கும். ஹனுமானுடைய ரொம்ப ஒரு குழந்தைத்தனமான வாக்கியம். மலையே நச்ச விந்தியேன மேருணாம், எல்லா மலையுடைய பேரன்னு சொல்லி அந்த மலை மேலே நான் ஆணையிட்டு சொல்கிறேன். நான் சாப்பிடக்கூடிய பழங்கள் மேலேயும் கிழங்குகள் மேலேயும் ஆணையிட்டு சொல்கிறேன். இந்த ராமனுடைய பூர்ணச்சந்திரன் போன்ற முகத்தை நீங்கள் காண்பீர்கள். க்ஷிப்ரம் திரக்ஷசி வைதேகி ராமம் பிரஸ்ரவணே கிரௌ
சதக்ரதுமிவாசீனம் நாகபிருஷ்டஸ்ய மூர்தனி. வைதேகி நாகபிருஷ்டம் என்னும் தலைமையான இடத்தில் வீற்றிருக்கும் இந்திரனைப் போல இப்போது பிரஸ்ரவணமலை மேல் வீற்றிருக்கும் ராமரை விரைவில் பார்ப்பீர்கள். இந்த கிஷ்கிந்தையில் இருக்கிற அந்த மலைக்கு பேர் பிரஸ்ரவணம் அப்படின்னு பேர். நமாம்சம் ராகவோ புங்க்தே நச்சாபி மது சேவதே வன்யம் சுவிஹிதம் நித்யம் பக்தமஷ்னாதி பஞ்சமம். ராகவன் இப்போது மாம்சம் உண்பதில்லை, மதுவை பருகுவதில்லை. நாள்தோறும் 5வது யாமத்தில் அந்திப்பொழுதில் காட்டில் சேகரிக்கப்பட்ட காய்கிழங்கு உணவுகளையே புசிக்கிறார். சத்திரியர்களுக்கெல்லாம் மது மாம்சம் முதலான போகங்கள்லாம் உண்டு. அதனால் ராமர் அவெல்லாம் காட்டுக்கு வந்த போதும் இதுக்கு முந்தைய ஆரண்ய காண்டத்துலலாம் மான வேட்டையாடி சமைத்து சாப்பிட்டது இந்த குறிப்பெல்லாம் வருது. வால்மீகத்தில் இது எல்லாமே வருது. வால்மீகம் ரொம்ப ரொம்ப புராதனமான, குறைந்தது வால்மீகி ராமாயணம் இப்போலேருந்து 3000 வருஷத்துக்கு முந்தி எழுதினது. இப்போ நம்ம படிக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு வாக்கியமும் 3000 வருஷமாக நம்ம நாட்டில் மக்கள் அதை எழுதி வச்சு படிச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. இது லோயஸ்ட்டு. இது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஒரு பெரிய ஆட்கள்லாம் 4000 வருஷம் பழசு, 5000 வருஷம் பழசு அப்படின்லாம் கூட. மினிமம் இப்போலேருந்து ஒரு 3000 இயர்ஸ் முந்தினது. அதனால் இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் வருது. ஐயோ ராமர் மாமிசம் சாப்பிட்டார் அப்படின்லாம் கிறுக்குத்தனமாக இதை பற்றி பேசி படித்து நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. ஓகே. வன்யம் சுவிஹிதம் நித்யம் பக்தமஷ்னாதி பஞ்சமம். அதாவது 5ஆம் யாமத்தில் அந்திப்பொழுதில் காட்டில் சேகரிக்கப்பட்ட காய்கிழங்கு உணவு அப்படின்னா ரொம்ப 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 தவம் இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் கிடைச்சது எதையாவது சாப்பிட்டா போகும் அப்படின்ட்டு ரொம்ப பிரயத்தனமே இல்லாமல் போய் சேகரிக்கக்கூடிய விழுந்து கிடக்கிறது, அதாவது மரத்தில் ஏறுறது, அதுக்கெல்லாம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏதோ எங்கேயோ விழுந்து கிடக்கிறத எடுத்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ சாப்பிட்டு ஜீவனை வச்சுட்டு இருக்கார். நைவதன்ஷான் ந மஷகான் ந கீட்டான் ந சரீஸ்ருபான் ராகவோபனயேத் காத்ராத் தொத்கதேனந்தராத்மனா. மனம் எப்போதும் உங்களிடத்திலேயே சென்று விடுவதால் அவர் தனது உடலிலிருந்து ஈக்களையோ கொசுக்களையோ கூட ஓட்டுவதில்லை, புழுக்களையும் பாம்புகளையும் கூட கவனிப்பதில்லை. ராமாயண காலத்திலேயே காட்டில் கொசு இருந்திருக்கு. அதுதான் ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கு இல்லையா? ஏற்பட்ட காட்டில் உட்காந்துருக்காருன்னா கொசு கடிக்காமல் இருக்குமா, பூச்சி வந்து இருக்காமல் இருக்குமா? ரொம்ப இயற்கையாக ஹனுமான் சொல்கிறார், நேச்சுரலாக சொல்கிறார் இல்லையா? இதுதான் வால்மீகி ராமாயணத்துடைய அழகுங்கிறதே இதுதான். ராமரை கூட கொசு கடிக்க வருது. அவர் மனது உங்களிடத்தில் சென்று துவத்கதேன அந்தராத்மனா, அவருடைய அந்தராத்மா மனசு உங்ககிட்டயே போயிடுறதுனால அடிக்கிற கொசுவை கூட இப்படி தட்டி இதாம் பண்ணாமல் இருக்கார். அது அப்படிதானே வந்தது. இப்போ இவ்வளோ நேரம் என்ன கேட்டுட்டு இருந்த வேற அது இன்னொரு தடவை படிக்கிறேன். மனம் உங்களிடத்தில் சென்று விடுவதால் அவர் தனது உடலில் இருந்து ஈக்களையோ கொசுக்களையோ கூட ஓட்டுவதில்லை, புழுக்களையும் பாம்புகளையும் கூட கவனிப்பதில்லை. நித்யம் தியானபரோ ராமோ நித்ய சோகபராயணகா நான்யத் சிந்தயதே கிஞ்சித் சதுகாமவசம் கதகா. அவர் உங்களிடம் எப்போதும் காதல் வசப்பட்டவராய், எப்போதும் துக்கம் மேலிட்டவராயும், உங்களை பற்றி சிந்திப்பவராயும், வேறொன்றை சிறிதும் யோசிக்காதவராயும் இருக்கிறார். அனித்ர சததம் ராமஹ சுப்தோபி ச நரோத்தமஹ சீதேதி மதுராம் வாணியும் வியாஹரன் பிரதிபுத்தியதே. புருஷஸ்ரேஷ்டரான ராமர் ஒருபோதும் ஆழ்ந்து உறங்குவதில்லை. சற்று உறங்கினாலும் சீதா என்று இனிய மொழியில் கூவிக்கொண்டுதான் கண் விழிக்கிறார். என்ன எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார். சீதேதி மதுராம் வாணியும் யாஹரன் பிரதிபுத்தியதே. திருஷ்ட்வா பலம் வா புஷ்பம் வா யத்வான் யத் ஸ்திரீ மனோகரம் பகுஷோ வா பிரியே த்வேவம்
शोचंस्त्वामेभिभाषते. பழத்தையோ பூவையோ பெண்களின் மனம் கவரும் வேறெதையோ கண்டால் மிகவும் வருந்தி பிரியே என்று இவ்வண்ணம் உங்களை கூவுகிறார். சதேவி நித்யம் பரிதப்யமானஸ்த்வாமேவ சீதேத்யபிபாஷமானஹ திருதவ்ரதோ ராஜசுதோ மகாத்மா தவைவ லாபாய கிருத பிரயத்னஹ. தேவி மகாத்மாவும் அரசகுமாரருமாகிய அவர் திடவிரதமுடையவராய் உண்மையிலேயே கண்ணீர் வந்து விளையாட்டு சொல்ல படிக்கும்போது அந்த இது அப்படி இருக்கு இல்லையா. மகாத்மாவும் அரசகுமாரருமாகிய அவர் அப்போது அவர் திடவிரதமுடையவராய் எப்போதும் துன்பத்தால் வருந்தி உங்களையே சீதே என்று வாய்விட்டு அழைத்து உங்களை அடைவதற்கு முயற்சி செய்து வருகிறார். திருதவ்ரதோ ராஜசுதோ மகாத்மா தவைவ லாபாய கிருத பிரயத்னஹ. நித்யம் பரிதப்யமானஸ்த்வாமேவ சீதேத்யபிபாஷமானஹ. சராமசங்கீர்த்தன வீதசோகா ராமஸ்ய சோகேன சமான சோகா சரண்முகே சாம்புதசேஷச்சந்திரா நிஷேவ வைதேக சுதா பபூவ. இதுவும் ரொம்ப நல்ல ஸ்லோகம். வைதேகி ராமரை பற்றிய செய்தியை கேட்டு சோகம் நீங்கியவளாயினும் அவருடைய சோகத்தை கேட்டு அதற்கு ஒத்த சோகமுடையவளாய் சரத்கால தொடக்கத்தில் மேகம் சிறிது மூடின முழுமதி இரவு போல விளங்கினாள். ச ராம சங்கீர்த்தன வீத சோகா, அதாவது வீத சோகான்னா சோகம் நீங்கினவளாய். ராம சங்கீர்த்தன ராமரை பற்றிய செய்திகள், ராம சங்கீர்த்தனத்தை கேட்டு சோகம் நீங்கியவளாகவும் ச ராம சங்கீர்த்தன வீத சோகா ராமஸ்ய சோகேன சமான சோகா. ராமர் எப்படியெல்லாம் இவளை நினச்சி சோகப்படுறார் அப்படிங்கிற அந்த ராமனுடைய சோகத்துக்கு சமமான சோகமுடையவளாக ஆனாளாம். அதாவது முதல்ல சங்கீர்த்தனத்தை கேட்டு சோகம் போயிடுத்து அவளுக்கு, அடுத்த நிமிஷம் அதாவது 2 விதமான உணர்ச்சியும் ஒரே நேரத்தில் அவகிட்ட இருக்கான். ராமர் இப்படி சோகப்படுறாரே அப்படின்னு அதுக்கு சமானமான சோகமுடையவளாகவும் ஆனாளாம். சரண்முகே சாம்புத சேஷச்சந்திரா நிஷேவ வைதேக சுதா பபூவ. சரத்கால தொடக்கத்தில் சரத் ருதுவில் மேகம் சிறிது மூடின முழுமதி இரவு போல. சரத் ருதுவில் தான் நிலா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த நிலாவை மேகம் அப்படி லேசாக மூடி இருந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் ஆனாள். இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே சுந்தரகாண்டே அங்குலீயக பிரதானோ நாம ஷட்ரிம்ஷஸ் சர்கः. இங்கனம் 36ஆம் சர்க்கம் முற்றிற்று. ஜானகீகாந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம.